அன்னையாரின் பகவானின் எதிரில் அமர்ந்து நாம் பயிலுதலை தொடங்க இருக்கும் நம்முடைய நல் வாய்ப்புக்காகவும் மனதிற்கும் நன்றி. அம்மா, தங்கள் நேரம். தேங்க்யூ. ஓம் நமோ பகவதி ஸ்ரீ அரவிந்தாய. அன்னையின் அன்பு குழந்தைகள் அனைவருக்கும் என் அன்பான வணக்கங்கள். ஆரோக்கியிலிருந்து சென்ற வாரம் அஃபோரிசம் நம்பர் 34 34வது பார்த்தோம். ஜஸ்ட் ஒரு ஓவர்வியூ. எனக்கு அது படிக்கல அப்படிங்கிற மாதிரி எனக்கு ஒரு தோணுச்சு இன்னைக்கு காலையில. ஸோ திருப்பி ஒரு தடவை அது முடிச்சிட்டோம்னு சொன்னாங்க. ஜஸ்ட் ஓவர்வியூ, அதை பத்தி என்ன அப்படிங்கிறத பார்த்துட்டு அப்புறம் 35, 36 போகலாம். இப்போ வந்து ஓ மிஸ்ஃபார்ச்சூன், blessed be thou, for through thee I have seen the face of my lover. யார அட்ரஸ் பண்றாருன்னா ஸ்ரீ அரபிந்தோ வந்து மிஸ்ஃபார்ச்சூன், அதாவது நம்முடைய துரதிருஷ்டம், அதை அட்ரஸ் பண்றாரு. ஓ துரதிருஷ்டமே, நீ வந்து எனக்கு ஆசீர்வாதம் அளித்திருக்கிறாய். உன் மூலமாக நான் என் நண்பன் இறைவனுடைய முகத்தை பார்த்தேன் அப்படின்னு பகவான் எழுதுறாரு. நமக்கு எப்பயுமே துரதிருஷ்டம் அப்படின்னா ஏன் நம்ம வாழ்க்கையில மட்டும் இப்படி நடக்குது அப்படின்னு நடக்குது, இதுதான் நமக்கு தோணும். ஆனா அது எவ்வளவு பெரிய ஒரு நல்ல விஷயம் அப்படிங்கிறத ஸ்ரீ அரபிந்தோ எப்பயுமே ஒரு பாராடாக்சிக்கலா தான் ஒரு விஷயத்த பார்ப்பாரு. அதனுடைய ஜஸ்ட் ஆப்போசிட்டா. நேற்றுக்கு முந்தா நாள் எஸ்எஸ் அந்த கீதா கிளாஸ் நடத்தும் போது அவர் சொல்ற விஷயங்கள் வந்து ஒரு ஹியூமரஸா இருக்கும் சில சமயம் நிரோதாக்கு எழுதும்போது. அதே சமயம் நம்மள வந்து கொஞ்சம் சிந்திக்க வைக்கும். அதுதான் இதுல வந்து முக்கியமானது. அப்போ ஒருத்தர் கேட்டாராம், அப்போ வந்து ஸ்ரீ அரபிந்தோ வந்து ஸ்மோக் பண்ணிட்டு இருப்பாரு. ஸோ ஸ்ரீ அரபிந்தோ கிட்ட கேட்டாராம், why are you attached to smoking அப்படின்னு கேட்டாரு. ஸ்ரீ அரபிந்தோ ஒன்னும் சொல்லலை. திருப்பி ஒரு ஸ்டேட்மெண்ட் சொன்னாரு, why are you attached to non-smoking அப்படின்னு கேட்டாரு. ஸோ இதெல்லாம் நமக்கு வந்து கொஞ்சம் நம்மை சிந்திக்க தூண்டுகிறது. இது ஏன் அப்போ அதோட நீ ஏன் அட்டாச் ஆயிருக்கணுமா? சிலர் வந்து சொல்லுவாங்க, நான் வந்து பியோர் வெஜிடேரியன், நான் வந்து வீகன், நான் வந்து அது இது எல்லாமே. பட் மற்றவங்களை அதுக்காக வந்து கம்மியா இது பண்ணக்கூடாது. நம்மளுடைய வழி அவ்வளவுதான். அதே போலதான் இங்கேயும் அந்த துரதிருஷ்டத்தை வந்து இவர் வந்து ஒரு இறைவனுடைய முகத்தை பார்க்கும் ஒரு சந்தர்ப்பமாக சொல்றாரு. சாவித்திரியில வந்து ஒரு அற்புதமான லைன் இன்னைக்கு கண்ணில் பட்டது. ஸோ சாவித்திரியில மிஸ்ஃபார்ச்சூன் அப்படின்ற வார்த்தையவே வந்து பகவான் யூஸ் பண்ணல. அது ஒரு ஃபர்ஸ்ட் பாயிண்ட். ரெண்டாவது என்ன அப்படின்னு சொன்னாக்கா, ஃபார்ச்சூன் அப்படின்ற வார்த்தையை அவர் உபயோகித்திருக்கிறார். அது மாதிரி சொல்லும்போது பக்கம் 169 புக் இருந்தா எடுத்துக்கோங்க. Across the cosmic field through narrow lanes, asking a scanty dole from fortune's hands, and garbed in beggars' robes, there walks the one. எவ்வளவு நல்லா இருக்குல்ல. ஒரு பிச்சைக்காரனுடைய உடையில வந்து அந்த இறைவன் வருவான் அப்படின்னு சொல்றாரு. அது எப்போ வருவான் அப்படின்னாக்கா, இது மாதிரி ஒரு துரதிருஷ்டம் இருக்கும் பொழுது, நமக்கு நடக்கும் பொழுது, இது மாதிரி ஏன்னா சிவபெருமான் தான் எப்பயுமே இந்த பிச்சைக்காரன் வேஷத்துல போவார். சதவன் இதுக்கு விளக்கம் சொல்லும்போது ரொம்ப அழகா சொல்லியிருக்காங்க. சில கதைகள்ல வரும். அது போல அவர் வந்து beggars robes, there walks the one. அதாவது இந்த அதிர்ஷ்டத்தினுடைய கைகள்ல இருந்து கொஞ்சோண்டு ஸ்டாண்டி டோல் அப்படின்னாக்கா அந்த வரி செலுத்துறது மாதிரி. ஸோ அது வழியா வந்து நாம இந்த ஃபார்ச்சூன் அதிர்ஷ்டங்களை எல்லாம் நாம பார்க்கிறோம். ஆனா அண்ட் காட் இன் பெகர்ஸ் ரோப்ஸ் தேர் வாக்ஸ் த ஒன். அப்போ அந்த ஒருவன் வந்து ஆனா என்ன செய்வான், பிச்சைக்காரனுடைய அந்த ஆடை உடுத்தி அவன் அப்படிதான் வருவான் அப்படின்னு சொல்றாரு. அடுத்தது வந்து the danger lurking in fortune's proud extremes
an irony in life's indulgent smile, and trembles at the laughter of the gods. இது வந்து பேஜ் 426. இவர் என்ன சொல்றாரு, அதிர்ஷ்டத்தின் அந்த இதுல வந்து ஒரு டேஞ்சர், ஒரு அபாயம் வந்து மறைந்திருக்கான். சோ நமக்கு எத்தனை பேருக்கு தெரியும்? ஆனா சிலருக்கு நம்மில் சிலருக்கு ஒரு அனுபவம் இருக்கும். இப்ப இந்த நிமிஷம் சந்தோஷமா சிரிச்சுட்டு எல்லாம் பண்ணிட்டு இருப்போம். அடுத்த நிமிஷம் ஏதோ ஒரு நமக்கு பிடிக்காத ஒரு விஷயம் வந்து நமக்கு வரும், நடக்கும். அது எப்பயுமே. இங்க வந்து அதையே ஒரு வேற மாதிரி சொல்றாரு. The danger lurking in fortune's proud extremes. வார்த்தைகள்லாம் அப்படியே வந்து பகவான் போடுற விதம் இருக்கு. அந்த அதிர்ஷ்டத்தினுடைய பெருமை வாய்ந்த அந்த எக்ஸ்ட்ரீம்ல, அதோட உச்சக்கட்ட நிலையில ஒரு அபாயம் வந்து ஒளிஞ்சிருக்கும். an irony in life's indulgent smile. ஒரு மாதிரி ஒரு இதுவா சிரிக்கிறது, ஒரு நமுட்டு சிரிப்புன்னு சொல்லுவோம், இல்லாட்டி ஒரு ஒரு ஐரானிக் அப்படின்னு சொன்னாக்கா ஒரு வேற மாதிரி சிரிக்கிறது, மனசுக்குள்ள ஒண்ண வச்சுட்டு சிரிக்கிறது. அந்த ஸ்மைல் அது எதை கொண்டு வருதுன்னா, இந்த அதிர்ஷ்டம், ஃபார்ச்சூன் அப்படிங்கிறது அது மாதிரியான ஒண்ணு கொண்டு வருது. அண்ட் ட்ரம்பிள்ஸ் அட் த லாஃப்டர் ஆஃப் த காட்ஸ். இது வந்து பக்கம் 466. அதே போல இன்னும் ஒண்ணு இருக்கு. Even now the deathless lovers touch we feel. If the chamber's door is even a little ajar, what then can hinder God from stealing in? Or who forbid his kiss on the sleeping soul? இரண்டாவது பேரால எழுதியிருப்பார். இந்த மிஸ்ஃபார்ச்சூன் எல்லாமே அந்த பிலவர்ட், நம்முடைய அன்பனான அந்த இறைவன், அவனை வந்து கண்டுபிடிக்கிறதுக்கான ஒரு வழி அப்படின்னு அடுத்த பேராகிராஃப்ல எழுதியிருப்பாரு. அததான் இங்க சொல்றாரு. Even now the deathless lovers touch we feel. அந்த இறைவனுடைய தொடுதல் அது வந்து நம்மளால உணர முடிந்தால் கூட, if the chamber's door is even a little ajar, அஜார்னாக்கா லேசா திறந்திருக்கிறது, மூடியும் ஃபுல்லா மூடியும் இல்லாம ஃபுல்லா திறந்தும் இல்லாம இருக்கிறது, லிட்டில் அஜார். நம்முடைய அதாவது அந்த ஆன்மா குடியிருக்கும் அந்த வீட்டின் அந்த அறையின் கதவு லிட்டில் அஜார், லேசா திறந்திருந்தா போதும். வாட் தென் கேன் ஹிண்டர் காட் ஃப்ரம் ஸ்டீலிங் இன்? அவன் வந்து என்ன செய்வான், ஒரு திருடன் மாதிரி அந்த இதுக்குள்ள, இத்தினூடு திறந்திருக்கிற அந்த கதவுக்குள்ள அவன் நுழைஞ்சிடுவான். ஆர் ஹூ ஃபோர்பிட் ஹிஸ் கிஸ் ஆன் த ஸ்லீப்பிங் சோல். நம்ம என்ன செய்வோம், சில சமயம் ராத்திரி கதவை போட்டாம பேசாம படுத்துங்கிடுவோம். அப்போ ஒரு திருடன் வந்து சத்தம் இல்லாம உள்ள நுழைகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதே போலதான் நம்முடைய ஆன்மாவின் கதவை நாம வந்து சாதாரணமா பூட்டி தான் வச்சிருக்கோம். ஏன்னா நல்ல விஷயம் எல்லாம் நடந்துரும் இல்லையா திறந்து வச்சாக்கா, அதனால அதை பூட்டியே வச்சிருப்போம். ஆனா என்னைக்காவது இது மாதிரி ஒரு நம்முடைய ஆன்மாவின் அந்த அறையின் அந்த கதவுகளை திறந்து வைத்திருக்கும் போது, சிறிதை திறந்து வைத்திருக்கும் போது, யார் அவனை தடுக்க முடியும்? Who is going to kiss on the sleeping soul? இந்த உறங்கும் ஆன்மாவை அப்படியே ஒரு தாய் தன்னுடைய குழந்தையை தூங்கும் பொழுது முத்தமிடுவது போல் இது வேற யாரால செய்ய முடியும்? ஓகேவா? இது வந்து ரொம்ப அருமையா இருந்தது இன்னைக்கு. ஸோ அதை உங்களோட ஷேர் பண்ணிட்டேன். இப்போ அஃபோரிசம் நம்பர் 35 யாராவது வாசிக்கலாம்? வாசிங்க மீனாட்சி. 35, 36 ரெண்டையும் சேர்த்து ஆமா ஆமா வாசிங்க வாசிங்க. Aphorism number 35. Men are still in love with grief. When they see one who is too high for grief or joy, they curse him and cry, "Oh, thou insensible." Therefore, Christ still hangs on the cross in Jerusalem. Aphorism number 36. Men are in love with sin. When they see one who is too high for vice or virtue, they curse him and cry, "Oh, thou breaker of bonds, thou wicked and immoral one." Therefore, Sri Krishna does not live as yet in Vrindavan. I would like to have an explanation of these two aphorisms. When Christ came upon earth, he brought a message of brotherhood, love, and peace. But he had to die in pain on the cross so that his message might be heard.
For men cherish suffering and hatred and want their God to suffer with them. They wanted this when Christ came, and in spite of his teaching and sacrifice, they still want it. And they are so attached to their pain that symbolically, Christ is still bound to his cross, suffering perpetually for the salvation of men. As for Krishna, he came upon earth to bring freedom and delight. He came to announce to men enslaved to nature, to their passions and errors, that if they took refuge in the Supreme Lord, they would be free from all bondage and sin. But men are very attached to their vices and virtues, for without vice there would be no virtue. They are in love with their sins and cannot tolerate anyone being free and above all error. That is why Krishna, although immortal, is not present at Vrindavan in a body at this moment. 3rd June 1960. Thank you, ma'am. தேங்க்யூ. தமிழ்ல யாராவது வாசிக்கிறீங்களா? நான் படிக்கலாமா? படிக்கிறேன் மேடம். சித்ரா. மனிதர் இன்னும் துயரத்தின் மீது பெரு விருப்பு கொண்டவர்களாக இருக்கின்றனர். துயரமோ மகிழ்ச்சியோ எட்ட முடியாத உயரத்தில் இருக்கும் ஒருவரை அவர்கள் காணும் போது அவர்கள் அவரை சபிக்கின்றனர். உனக்கு உணர்ச்சியே கிடையாதா என்று அவர்கள் கத்துகின்றனர். அதனால்தான் கிறிஸ்து இன்னும் ஜெருசலேமில் சிலுவையிலேயே தொங்குகிறார். 36. மனிதன் இன்னும் பாவத்தின் மீது பெருவிருப்பு கொண்டவர்களாக இருக்கின்றனர். தீய குணமோ நல்ல குணமோ எட்ட முடியாத உயரத்தில் இருக்கும் ஒருவரை காணும் போது அவர்கள் அவரை சபிக்கின்றனர். எல்லா கட்டு திட்டங்களையும் தகர்ப்பனவனே, கொடியவனே, ஒழுக்கம் கெட்டவனே என்று அவர்கள் கத்துகின்றனர். அதனால்தான் ஸ்ரீ கிருஷ்ணர் இன்னும் பிருந்தாவனத்தில் வாசம் செய்யவில்லை. இதன் இரு சூத்திரங்களையும் விளக்கி அருள வேண்டும். கிறிஸ்து பூமிக்கு வந்தபோது அவர் சகோதரத்துவம், அன்பு, சமாதானம் ஆகிய நற்செய்தியை கொண்டு வந்தார். ஆனால் மனிதர் அவருடைய செய்திக்கு செவி கொடுக்க அவர் சிலுவையில் அறையப்பட்டு வேதனையுடன் மரணமடைய வேண்டி இருந்தது. ஏனெனில் மனிதர் துன்பத்தையும் பகைமையும் போற்றுகின்றனர். தங்களுடைய கடவுளும் தங்களுடன் சேர்ந்து துன்பம் அடைய வேண்டும் என்று அவர்கள் விரும்புகின்றனர். கிறிஸ்து வந்தபோது அவர்கள் இதை விரும்பினர். அவருடைய போதனையை கேட்ட பிறகு, அவருடைய தியாகத்தை பார்த்த பிறகும் இன்னும் அதையே அவர்கள் விரும்புகின்றனர். அவர்கள் துன்பத்தின் மீது அதிக பற்று வைத்திருப்பதால் உருகமாக கிறிஸ்து இன்னும் சிலுவையிலேயே கட்டப்பட்டு மனிதர்களின் மீட்பதற்காக தொடர்ந்து துன்பப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். கிருஷ்ண விஜயம் அவன் விடுதலையும் ஆனந்தத்தையும் கொண்டு வர பூமிக்கு வந்தான். இயற்கைக்கும் அவர்களுடைய வெறிகளுக்கும் பிழைகளுக்கும் அடிமைப்பட்ட மனிதருக்கு பரமனை புருஷோத்தமனை சரணடைந்தால் அவர்கள் எல்லா கட்டுக்குள்ளிருந்தும் பாவத்திலிருந்தும் விடுபடலாம் என்று அறிவிக்க அவன் வந்தான். ஆனால் மனிதர் தங்களுடைய தீய குணங்களிலும் நற்குணங்களிலும், எனினும் தீய குணங்கள் இல்லாமல் நல்ல குணம் என்பது இல்லை, அதிக பற்று வைத்துள்ளார்கள். அவர்கள் தங்களுடைய பாவங்களின் மீது அன்பு கொண்டுள்ளனர். எல்லா பிழைகளையும் தாண்டி மேலே சென்று சுதந்திரமாக உள்ள ஒருவனை அவர்களால் சகித்து கொள்ள முடியவில்லை. அதனால்தான் கிருஷ்ணன் அமரத்தன்மை உடையவனாக இருப்பினும் இந்த நிமிடம் பிருந்தாவனத்தில் ஓர் உடலில் இல்லை. 3 ஜூன் 1960. நன்றி மேடம். நன்றிம்மா. சோ இது அவ்வளவு கஷ்டமான அஃபோரிசம் கிடையாது. Men are still in love with grief. When they see one who is too high for grief or joy, they curse him and cry, "O thou insensible!" Therefore, Christ still hangs on the cross in Jerusalem. So, யாராவது சொல்ல முடியுமா இது என்ன சொல்ல வருதுன்னு?
சொல்லுங்க வசந்தம்மா. தேங்க்யூமா. இந்த உலகம் இன்னும் தன்னுடைய அந்த கிரீஃப், மிஸ்டேக்ஸ், ஃபாலி, அந்த நம்மளுடைய ஆல் அவர் எரர்ஸ் அதுலயே நம்ம பற்று கொண்டவர்களா இருக்கோம். அதனால நம்ம இந்த பற்றுக்கள் எல்லாம், இந்த தவறெல்லாம் இல்லாத ஒரு ஹையர் சோல் வரும்பொழுது நம்ம அதை புரிஞ்சுக்கல, நம்ம அதை வந்து கொஞ்சம் மரியாதை குறைவாதான் ட்ரீட் பண்றோம் அப்படின்னு சொல்லி, அது வந்து நமக்கு சாவித்திரியில அவர் நிறைய சொல்றாரு பகவான். அது வந்து இங்க ரொம்ப அழுத்தமா சொல்றாரு. நம்ம சாதாரண லெவலை விட உயர்ந்த ஆன்மாக்களை நம்ம மரியாதையாவே நடத்தல. அது மரியாதையா நடத்தல ஒரு பக்கம், அவங்கள ஃபாலோ பண்ணவும் இல்ல. அப்புறம் வந்து முதல்லயும் சொல்லுவாரு இல்லையா, அந்த ஆரம்பத்திலேயே a flame had come, a fire has come and touched men's hearts and gone. அதுல வந்து a few have caught flame அப்படிங்கிறாங்க. ஆனா இங்க அதை விடவும் மோசமா இருக்கு. அங்க ஆரம்பமே அவர் சொல்லவும் சொல்லுவாரு, இந்த மாதிரி hard is it to persuade earth's nature's change. Mortality bears ill the eternal's touch. அதனால அந்த பியோர் டிவைன் வந்தாலும் நம்ம வந்து அதெல்லாம் அசால்ட் பண்ணிட்டே இருக்கோம். அது மாதிரிலாம் வந்தது. ராஜஸ்ரீ சொல்லுங்கம்மா. So most of the times people வந்து எப்படின்னா சேடாவே இருக்காங்க. ஒரு ஆப்ஸ்டிக்கலோ இல்ல ஒரு இஷ்யூ ஏதாவது வந்தா உடனே சேட் ஆயிடுறாங்க. பட் those issues come to go closer to God. And we fail to see that the door to God is open. அதனால நம்மளுக்கு ஒரு அந்த கிராஸ் பண்ற ஸ்ட்ரென்த் கிடைக்கும், அந்த சொல்யூஷன் எல்லாத்துக்கும் அந்த பவர் டு லீட் லைஃப் கிடைக்கும். அது தெரியாம நிறைய பேர் தவிச்சிட்டு இருக்கிறத தான் அவங்க அப்படி சொல்லியிருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஓகே, தேங்க்யூ. அதாவது 2 நாளைக்கு முன்னாடி எங்க கம்யூனிட்டி போஸ்ட்ல வந்து ஒரு இது பார்த்தேன். உங்களுக்கு பல பேருக்கு வந்து இவரை தெரிஞ்சிருக்கும், இல்லாட்டி எனக்குமே இப்போதான் வந்து தெரியும். பேரு தெரியல இத்தனை வருஷமா, பட் இன்னைக்கு வந்து அந்த பேரு தெரிஞ்சுக்கிட்டேன். அதாவது நாட்டான்னு ஒருத்தர், இஸ் அ இட்டாலியன். மதர் வந்து அது மாதிரி பேர் வச்சாங்க. நாட்டா அப்படின்னாக்கா ஃபெமினைன் ஆஃப் பாண்ட், அதாவது பெண் குழந்தைய அது மாதிரி சொல்லுவாங்கம்மா. அப்போ இவர் வந்து அங்கேயே அந்த இட்டலியிலேயே ஒரு பெரிய ஆள் போல இருக்கு. இவர் வந்து இங்க ஆரோவில் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி, அந்த இனாகுரேஷனுக்கு முன்னாடி, அந்த ஆம்பி தியேட்டர், அந்த 124 நாட்டோட மண்ணு கொண்டு இங்க வச்சாங்க இல்லையா, அத வந்து இவர் டே அண்ட் நைட்டு அதுல வந்து டைமே பார்க்காம ஒர்க் பண்ணார். ஏர்லி மார்னிங் வந்து he used to leave ashram, but in the late night he used to come back. இது மாதிரி அவர் வந்து அந்த இனாகுரேஷனுக்கு முன்னாடி அதை கம்ப்ளீட்டா பக்காவா அதை முடிக்கிறதுல அவர் ஒரு பெரிய பங்கு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அது போக வந்து உதவி ஸ்கூலு அதெல்லாம் வந்து இவர் ஆரம்பிச்சிருக்காரு. சில இந்த ஊதுவத்தி கம்பெனி எல்லாம் ஆரம்பிச்சு இங்க இருக்கிற வில்லேஜர்ஸ்க்கு அவங்களுடைய ஒரு வாழ்வாதாரத்தை உயர்த்துறதுல அவர் கொஞ்சம் இது ரொம்ப உதவி பண்ணியிருக்காரு. ஸோ ஹி இஸ் வெரி க்ளோஸ் டு மதர்ஸ் கிராண்ட் டாட்டர், பூர்ண பிரேமான்னு பேரு அவங்க பேரு. ஸோ அவங்களோடையும் அவர் ஒரு க்ளோஸ் இதுல இருந்திருக்காரு. ஸோ அவரை பத்தி சொல்லும்போது அவரை வந்து பெரும்பாலும் அவர் கொஞ்சம் உடம்பு சரியில்லாம ஆயிடுத்து பிற்காலங்கள்ல, அதாவது அந்த இனாகுரேஷனுக்கு அப்புறம். அதுக்கு அவர் சொல்றாரு, அவருடைய பாடி எயில்மெண்ட்ஸை கேட்டாங்கன்னாக்கா நமக்கு ஒரு மாதிரி பதட்டமாகுது. ஆனா அவர் சொல்வாராம், ஹவு மெனி பீட்டிங்ஸ் ஐ காட், ஹவு மெனி கிக்ஸ், ஹவு கிரேட்ஃபுல் ஐ ஆம் அப்படின்னு சொல்வாராம். அதாவது எத்தனை அடி வாங்கினேன் நானு, எத்தனை என்ன உதவாங்கினேன், ஆனாலும் ஹவு கிரேட்ஃபுல் ஐ ஆம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இதை எழுதினவங்க சொல்றாங்க, திஸ் இஸ் ஹவு ஹி once a bull in the full sense of the term welcomed being ravaged by herbs in his later years, going around on a wheelchair, surviving through oxygen bottles.
எப்பயுமே ஆக்சிஜன் பாட்டிலோட இருக்கிறது, இந்த வீல் சேர்ல சுத்தி சுத்தி வர்றதான். ஃபோல்டட் ஹேண்ட்ஸ் தேங்கிங் த மதர் ஃபார் த கிரேஸ் அண்ட் ப்ரிவிலேஜ். ஸோ மதர் உங்களுக்கு ரொம்ப நன்றி அப்படின்னு சொல்லிட்டு அந்த கிரேட்ஃபுல்னஸோட வீல் சேர்ல சுத்தி வருவாராம். பெரும்பாலும் அந்த ஆக்சிஜன் சப்போர்ட்டோட இருந்திருக்காரு. அப்படி இருக்கும்போது கூட அவர் சொன்ன இந்த ஒரு வார்த்தை, how many beatings I got, how many kicks, how grateful I am. யாரால இப்படி சொல்ல முடியும்? நம்மள பாதி பேர் ஓடியே போயிடுவோம், ஆசிரமத்துல இருந்தே ஓடி போயிடுவோம். பட் திஸ் இஸ் த வேர்ட் ஹி அட்டர்ட். ஸோ இதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப இதுவா இருந்தது. அவரை பத்தின ஒரு இட்டாலியன் ஸ்டூடெண்ட் வந்து ரீகால்ட், தி amphitheater in Auroville was constructed under his supervision. He left Pondicherry early in the morning and returned late in the evening. It was ready for the inauguration ceremony on 28th February 1968. He worked like a machine and achieved the impossible. இதுதான் அந்த ஸ்டூடெண்ட் வந்து இவரை பத்தி எழுதினது. ஸோ இது மாதிரியான ஒரு பெரிய நல்ல ஆத்மா அவரு. ஸோ இது வந்து ஏதோ கொஞ்சம் ரொம்ப பொருத்தமா இருந்த மாதிரி இருந்தது. நம்ம நிறைய எப்ப பார்த்தாலும் கம்ப்ளைண்ட் பண்றோம். வசந்தம்மா சொல்லுங்க. சாரி டு டிஸ்டர்ப் யூமா. ஆரோஷிகா வந்து ஸ்டார்ட் பண்ணாருன்னு வந்த அவர். ஆமா ஆமா ஆமா, ஆரோஷிகா ஸ்டார்ட். அது இப்போ உள்ள அதே ஆரோஷிகா தானா? அதே ஆரோஷிகா தான். உதவி ஆனா அதோடைய அந்த ப்ராசஸிங் இடம் ஆரோவில். ஆமா, அது இருந்தது. இங்க உதவி ஸ்கூல்னு ஒண்ணு இருக்கு அந்த வில்லேஜ்ல, இன்னைக்கும் இருக்கு. அதையும் அவர் தான் அப்ப வந்து தொடங்கி வச்சிருக்காரு. அவர் வந்து ஒரு அந்த அது மாதிரி உட்கார்ந்துட்டே வேலை செய்வாங்க இல்லையா, அந்த ஊதுபத்தி உருட்டும் போது அந்த மக்கள்லாம், கிராமத்து மக்கள்லாம் பார்க்கும்போது பாவமா இருக்குமா. பிரேக்ல வந்து ஆளுக்கு ஒரு கிளாஸ் மில்க் வந்து கொடுப்பாராம், அவர் சப்ளை பண்ணுவாராம். ஸோ இதெல்லாம் வந்து எவ்வளவு ஒரு ஹார்ட் அவருக்கு அப்படிங்கிற மாதிரி போட்டிருந்தாங்க. ஆனா அவருக்குள்ள ஒரு 2 விதமான இது இருந்திருக்கு. ஒண்ணு வந்து இது மாதிரி நீ எவ்வளவு வேணாலும் அடி கொடு, இது வந்து ஸ்ரீஅரபிந்தோ சொல்ற மாதிரி, இதுக்கு முன்னாடி படிச்சோன்னே அது மாதிரி. ஸோ அது ஞாபகம் வந்தது எனக்கு. ஆனா இந்த பெயின் அந்த கிரீஃப் இதெல்லாம் ஏன் வருது அப்படின்னு சொன்னாக்க, இது வந்து அறியாமையால வருது அப்படிங்கிறது ஸ்ரீஅரபிந்தோவோடது. இது வந்து லைஃப் டிவைன்ல ஒரு சாப்டர் வருது, பேஜ் 622. நீங்க வேணா அது பார்க்கலாம். It might be objected that physical evil such as pain and most bodily suffering is independent of knowledge and ignorance of right and wrong consciousness inherent in physical nature. But fundamentally, all pain and suffering are the result of an insufficient consciousness force. இத வந்து கொஞ்சம் உன்னிப்பா கவனிக்கணும். Fundamentally, all pain and suffering are the result of an insufficient consciousness force in the surface being, which makes it unable to deal rightly with the self and nature, or unable to assimilate and to harmonize itself with the contacts of the universal energy. அதாவது அந்த சித் சக்தி அது வந்து அந்த சர்ஃபேஸ் பீயிங்ல, நம்முடைய அந்த மேலான அந்த ஜீவன்ல அது எப்படி வேலை செய்யுது அப்படிங்கிறது சரியானபடி வேலை செய்யல அப்படின்னு ஒண்ணு. ரெண்டாவது, அப்படி இல்லைன்னாக்கா இட் இஸ் unable to assimilate and to harmonize itself with the contacts of the universal energy. இந்த பிரபஞ்ச சக்தியோட நாம அதை வந்து அசிமுலேட் பண்ணிக்க முடியல, அதை நம்மளால உள்வாங்கிக்க முடியல அப்படிங்கிறது அடுத்தது. They would not exist if in us there were an integral presence of the luminous consciousness and the divine force of an integral being. இதெல்லாம் வந்து போயிடும் நம்ம விட்டு. எப்ப போகும்? If in us there were an integral presence, ஒரு பூரணமான ஒரு சாநித்தியம் நமக்குள்ள இருக்கணும், ஆஃப் த லூமினஸ் கான்சியஸ்னஸ், அந்த தெய்வீக உணர்வு அது வந்து நமக்குள்ள இருந்தானாக்க இதெல்லாம் ஒண்ணுமே செய்யாது. அண்ட் த டிவைன் ஃபோர்ஸ் ஆஃப் அன் இன்டெகிரல் பீயிங், மதர் அண்ட் ஸ்ரீ அரபிந்தோ நமக்குள்ள இருந்தாக்க இது நடக்காது. Therefore, the relation of truth to falsehood, of good to evil, is not a mutual dependence. இது ஒன்றை ஒன்று சார்ந்து இருக்கிறதாக இது இருக்காது. But is in the nature of contradiction, as of light and shadow.
ஆனா ஒரு ஒளியும் இருளும் மாதிரி அப்படி ஒரு அந்த இயல்பே வந்து கான்ட்ரடிக்டரியா முரண்பாடானதாக இருக்குமே ஒழிய உண்மையாகவே இப்படி இருக்காது. A shadow depends on light for its existence. எங்க ஒளி இருக்கோ அங்கேதான் நிழல் இருக்கும். ஆனால் பட் லைட் டஸ் நாட் டிபெண்ட் ஃபார் இட்ஸ் எக்ஸிஸ்டன்ஸ் ஆன் த ஷேடோ. ஆனா அந்த ஒளிக்கு வந்து அந்த நிழல் இருந்தாகணும் அப்படின்ற ஒரு கட்டாயம் இல்லை அப்படின்னு எழுதுறாரு. என்ன ஒரு அற்புதமா வந்து நமக்கு இத விளக்கம் கொடுக்கிறாரு இல்லையா? சோ அது போல men are still in love with grief when they see one with this one who is too high for grief or joy. They curse him and cry, "Oh, thou insensible." Therefore, Christ still hangs on the cross in Jerusalem. ராஜஸ்ரீ சொன்ன மாதிரி இது மாதிரி இருந்தாதான் பிடிக்கும். எப்பயுமே எந்த சாங் வந்து ரொம்ப ஃபேமஸ் ஆகும்னா மெலடி சாங்ஸ் இல்லையா? அது அப்படியே கேட்கணும் உட்காந்து. ஒரு மாதிரி அந்த நம்ம ஜீவனே வந்து ஆழ்ந்த துக்கத்துக்குள்ள போயிடும். அப்படி இருந்தாதான் நமக்கு வந்து அது மாதிரியான விஷயங்கள் வந்து நமக்கு பிடிக்கும். சோ அததான் அவர் சொல்ல வர்றாரு. அதனாலதான் இன்னும் கிரைஸ்ட் வந்து எதுல தொங்கிட்டு இருக்காரு? அந்த கிராஸ்ல தொங்கிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்றாரு. அப்போ இத பத்தி நான் விளக்கம் சொல்லும்போது, when Christ came upon earth, he brought a message of brotherhood, love and peace. இயேசு கிறிஸ்து வந்து இந்த உலகத்திற்கு வரும் பொழுது இது மாதிரி சகோதரத்துவம், அதுக்கப்புறம் அன்பு, அமைதி, இது எல்லாத்தையும் அவர் கொண்டு வந்தார். பட் he had to die in pain on the cross so that his message might be heard. எப்பதான் நமக்கு அது கேட்கும்? அவரை கொண்டு போய் இந்த சிலுவையில அரைஞ்சாதான் மனுஷங்களுக்கு அந்த இது கேட்கும். அவர் அது வரைக்கும் உபதேசம் பண்ணிட்டே தான் இருந்தார். அந்த கிராஸ்ல வந்து அறையப்படுகிற வரைக்கும் உபதேசம் பண்ணிட்டு தான் இருந்தார். ஆனா அவருடைய அந்த போதனைகளை யாராவது கேட்டாங்களான்னா இல்ல. அதுக்கப்புறம் கிராஸ்ல அவரை போட்டதுக்கு அப்புறம் தான் நிறைய அதை பத்தி எழுத ஆரம்பிச்சாங்க. அந்த பைபிள் அதெல்லாம் வந்து சொல்றாங்க. இப்ப பைபிளே வேற வேற வெர்ஷன்ல இருக்குன்னு சொல்றாங்க. ஸோ வி ஆர் நாட் கோயிங் இன் டு தட். ஆனா வந்து இதெல்லாம் இப்ப இருக்கு. ஸோ அதனால என்ன சொல்ல வர்றாரு? So that his message might be heard. For men cherish suffering and hatred and want their God to suffer with them. அதனால என்ன செய்யறான்? மனுஷன் வந்து இந்த கடவுளும் நம்மளோட சேர்ந்து கஷ்டப்படணும். அப்பதான் அவனுக்கே தெரியும் நம்ம எல்லாம் எவ்வளவு கஷ்டப்படுறோம் அப்படின்னு. ஆனா இதுக்கு வந்து வேற ஒரு கோணம் இருக்கு அப்படிங்கிறது நம்முடைய அறியாமை. அதுக்குதான் இந்த இதை நான் வாசிச்சேன். யாருக்கெல்லாம் அந்த டிவைன் பிரசன்ஸ் அவங்களுக்குள்ள இருக்கோ அவங்களுக்கு இதெல்லாம் ஒண்ணுமே செய்யாது. இப்போ நிறைய மதர் டிவோட்டிஸ் எல்லாம் பாத்தீங்கன்னாக்கா சாதாரணமா இருக்கிறவங்களும், அப்புறம் இது மாதிரி இல்ல அப்பதான் அன்னையிடம் வந்தவர்களும் நீண்ட காலமாக இந்த மதர் டிவோட்டிஸா இருக்கிறவங்கள பார்க்கும்போது சிலருக்கு தோணும், என்னடா இவங்க எப்ப பார்த்தாலும் ஒரே சந்தோஷமா இருக்காங்களே, அவங்க வீட்லயும் நிறைய கஷ்டம்தான் இருக்கு, ஆனா எப்படி இவங்க சந்தோஷமா இருக்காங்க அப்படின்னு பலருக்கு தோணும். உண்டா இல்லையா? சில நம்ம கிட்ட கேட்கவே கேட்டுருவாங்க. உண்டா அது மாதிரி? அம்மா நம்ம பர்சனலா we feel quite happy, அது தெரியுது. ஆனா அதோட இன்டராக்ஷன் தெரியலமா. ஆமா. ஆனா சிலர் கேட்பாங்க, நம்ம கிட்ட வந்து கேட்பாங்க, என்ன எப்படி இவங்க மட்டும் சந்தோஷமா இருக்காங்க, எப்ப பாரு சந்தோஷமா இருக்காங்களே அப்படின்னு சிலருக்கு தோன்றது உண்டு. நம்ம கிட்ட கேட்க மாட்டாங்க, ஆனா நம்மள அப்படியே பார்த்துட்டே இருப்பாங்க. லக்ஷ்மி அம்மா ஏதோ சொல்ல வந்தீங்க. ஆமாமா, இவங்க ஆனந்தி துரை மேடத்திட்ட நிறைய பேர் இந்த கேட்டிருக்காங்கம்மா. அவங்களும் சொல்லுவாங்க மாதிரி எப்பவுமே அவங்க ரொம்ப சந்தோஷமா இருப்பாங்க, அதை கேட்பாங்க. அது மாதிரி இப்ப உங்களை பார்த்தா கூட எனக்கு அப்படிதான் தோணுது. ஆமா, நிறைய பேர் என்கிட்டயும் கேட்பாங்க, சிலர் கேட்க மாட்டாங்க, அப்படியே பார்த்துட்டே இருப்பாங்க. என்னடா அது என்னெல்லாமோ இவங்க வீட்டுல கதை நடக்குது, ஆனா எப்படி இவ பாட்டு என்னவோ போறா வரா அப்படிங்கிற மாதிரி இருக்கும். பட் இட் இஸ் ஓகே. அது வந்து அந்த சமயத்துல ஒண்ணு வருது, ஒண்ணு டீல் பண்றோம், அதுக்கப்புறம் வந்து அந்த சமயத்துல எல்லா ஹெல்ப்பும் நமக்கு கிடைக்குது. அப்புறம் வேற என்ன வேணும் இல்லையா? சோ அது எதுக்கு வந்தது அப்படின்னா சில இதுக்கான காரணம் நாம தான், அதுவும் நமக்கு தெரியும். இல்லாட்டி சிலது நம்மளுடைய அறியாமை, அதுவும் வந்து நம்ம கத்துக்கிறோம், கொஞ்சம் கொஞ்சமா அதையும் கத்துக்கிறோம். சோ எல்லாம் தானே இல்லையா?
சோ அதனால இவங்களுக்கு என்ன தோணுது, மக்களுக்கெல்லாம் இது போல தோணுது. They wanted this when Christ came, and in spite of his teaching and sacrifice, they still want it. இவ்வளவு தூரம் அவர் கஷ்டப்பட்டாலும் இன்னும் அவர் கஷ்டப்படணும் அப்படிங்கிற மாதிரிதான் என்ன பண்ணிருக்காங்க, அவருடைய சிலைய அப்படி வடிச்சு வச்சிருக்காங்க. ஆனா மதர் வந்து இந்த ஓம் நமோ பகவதே வாசிப்பாங்க. அவங்களுடைய லேட் அந்த 90ஸ்க்கு அப்புறம் 90 வயசுக்கு அப்புறம் அவங்க வாசிச்சது இருக்கு, ரெக்கார்ட் பண்ணியிருந்தாங்க. ஒரு 13 தடவை அதை சொல்லுவாங்க. அந்த ஓம் நமோ பகவதையே 13 தடவை சொல்லுவாங்க. அவங்களுடைய குரல் எல்லாம் அப்படியே அந்த ஓம்னு சொல்லும் போதே இவ்வளவு வேகமா சொல்ல முடியாது. ஓம் அப்படின்னு ஒரு மாதிரி சொல்லுவாங்க. ஒரு நாள் வந்து அத சிடியா போட்டு கூட சேல் பண்ணாங்க. சரி, இது என்ன மதரோட மந்த்ரா வாய்ஸ்ன்னு சொல்றாங்களே, இது என்னதான் இருக்கு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி அதை பிளே பண்ணாக்க ஐ வாஸ் அபவுட் டு கிரை. ஏன் இவ்வளவு கஷ்டப்படுத்துறாங்க மதரை அப்படின்னு தோணுச்சு. ஏன்னா அவ்வளோ அவங்க அதை கஷ்டப்பட்டு அதை சொல்றாங்க. 13 தடவை சொல்லியிருக்காங்க அந்த ஓம் நமோ பகவதே. ஸோ ஐ ஃபெல் சோ பேட். ஏன் அவங்கள வந்து அவங்க என்னெல்லாமோ வேலை செஞ்சுட்டு இருக்காங்க, உள்ளுக்குள்ள பலவிதமான வேலைகள் செஞ்சுட்டு இருக்காங்க உலகத்துக்காக, மனுஷங்களுக்காக. ஏன் இத போய் இவ்வளோ கஷ்டப்படுத்துவானே அப்படின்னு தோணுச்சு. அப்படிதான் நாம இருக்கோம், மக்கள் அப்படிதான் இருக்கும் இல்லையா? So Christ is still bound to his cross, suffering perpetually for the salvation of men. இந்த மனிதர்களுடைய இந்த இதுக்காக அவர் அவ்வளோ கஷ்டப்படுறார். இது இந்த கிராஸ் அப்படிங்கிறது இல்லாட்டி இந்த கிரைஸ்ட குறிக்கிற அந்த வார்த்தை வந்து சாவித்திரியில பல இடங்கள்ல வருது. சோ அது எல்லாத்தையும் வாசிக்கலாமான்னு தெரியல. I have noted down 1, 2, 3, 4, 5. ஆமா, ஒரு செகண்ட். அந்த பேஜ் 7ல ஆரம்பமே அவர் ஃபர்ஸ்ட் கேண்டோலயே கொடுக்குறாருமா. ஆமா, ஃபர்ஸ்ட் கேண்டோலயே இருக்கும். சொல்லுங்க அது. ஆமா, நான் அந்த லைன் 5-6 அந்த உலகம் வந்து it turns against the savior hands of grace. It means the sons of God with death and pain. Their sun thoughts fading. அந்த டிவைன், அதாவது அந்த டிவைன் மேன் அல்லது மெசஞ்சர் மேன், காட்ஸ் மெசஞ்சர், அவருடைய சன் தாட்ஸ் ஃபேடிங், டார்க்கன்ட் பை ignorant minds. Their work betrayed, their good to evil turned. The cross, their payment for the crown they gave. Only they leave behind a splendid name. அந்த பிகினிங்ல இருந்து பகவான் வந்து இந்த விஷயத்த ரொம்ப அழுத்தி சொல்றாங்க. அப்புறம் பின்னாலேயுமே this world is in love with its own ignorance. அப்படியே வந்து நெஞ்சு உருக்குது இல்லையேன்னு சொன்ன மாதிரி அவர் வந்து லைக் கர்சிங் அவர் ignorant சொல்றாரு. அப்புறம் அவர் ஸ்மால்னஸ் சேவ்ஸ் us from the infinite அப்படி சொல்றாரு. பகவான் இந்த விஷயத்துல நம்ம மனித குலத்தை ரொம்ப மாத்தணும்னு நினைக்கிறாரு. ஆமா, அதே மாதிரி பேஜ் வந்து 140ல புக் வச்சுக்கலாம். In the enigma of the darkened vast, in the passion and self-loss of the infinite, when all was plunged in the negating void, எல்லாமே இருள மூழ்கிடுச்சு. Non-being's night could never have been saved. இது ஒண்ணுமே செய்ய முடியாது, அந்த அளவுக்கு மோசமா போச்சு. If being had not plunged into the dark, carrying with it its triple mystic cross, invoking in world time the timeless truth, bliss changed to sorrow, knowledge made ignorant, God's force turned into a child's helplessness, can bring down heaven by their sacrifice. இதுதான் ஒரு அவதாரம் செய்யற வேலை. எல்லாம் மதர் வந்து தன்னுடைய டைரியில எழுதின மாதிரி, மார்ச் 30ஆம் தேதி தன்னுடைய டைரியில எழுதின மாதிரி, இந்த மக்கள் எல்லாம் வந்து இருளில் ஆழ்ந்திருந்தால் கூட நேற்று நான் எவரை பார்த்தேனோ இல்ல அந்த ஒருவர் மட்டும் போதும் அப்படிங்கிற மாதிரி. அதே போலதான் இங்கேயும். சோ இது ஒண்ணு. அதுக்கப்புறம் இன்னொரு இடத்துல 221 அப்படின்னு நினைக்கிறேன். Filed back to itself and God's eternal joy through a false poignant figure of grief and pain.
still dolorously nailed upon a cross, still dolorously nailed upon a cross, fixed in the soil of a dumb, insentient world, where birth was a pang and death an agony, lest all too soon should change again to bliss. இது மாதிரி ஒரு 7-8 இடத்துல சொல்றாரு. ஸோ இன்னொரு இடத்துலயும் அதே மாதிரி இந்த கிரவுன் அதை வந்து சொல்றாரு. வசந்தம்மா சொன்ன மாதிரி பேஜ் நம்பர் 448. திஸ் வேர்ல்ட் இஸ் இன் லவ் வித் இட்ஸ் ஓன் இக்னரன்ஸ். இந்த மக்களுக்கெல்லாம் என்னன்னா அவங்களுடைய அறியாமை மேலதான் அவ்வளவு அன்பு, அது மேலதான் எப்ப பார்த்தாலும் அந்த ஆசை. இட்ஸ் டார்க்னஸ் டர்ன்ஸ் அவே ஃப்ரம் த சேவியர் லைட். அந்த அறியாமைன்ற இருள் என்ன பண்ணுமா, அந்த சேவியர் லைட், நம்ம காப்பாற்ற வந்த அந்த இறைவனுடைய அந்த ஒளியிலிருந்து திரும்பிட்டு போயிடும். இட் கிவ்ஸ் த கிராஸ் இன் பேமெண்ட் ஃபார் த கிரவுன். அவங்களுக்கு மகுடம் சூட்டி அவங்கள பாராட்டுறதுக்கு பதிலா என்ன கொடுத்துருக்கோம், நம்ம கிராஸ் தான் கொடுத்துருக்கோம். இதெல்லாம் வந்து சாவித்திரியில நிறைய இடத்துல வருது. ஸோ இதை ஜஸ்ட் உங்களுக்காக இதை எடுத்து வச்சேன். ஸோ அடுத்த அஃபோரிசம் வந்து 36. Men are in love with sin. When they see one who is too high for vice or virtue, they curse him and cry, "O thou breaker of bonds, thou wicked and immortal one." Therefore, Sri Krishna does not leave us yet in Vrindavan. ஸோ அதுவும் உண்மைதானே. மகாபாரத யுத்தம் முடிஞ்ச உடனே யுத்தம் முடிஞ்சிடுச்சு, கௌரவர்கள் இதாயிட்டாங்க, பாண்டவர்கள் ஜெயிச்சுட்டாங்க. இங்க வந்து துவாரகா நகரம், ஏன்னா இப்போ கிருஷ்ணர் தன்னுடைய அவதார வேலை அவருக்கு முடிந்தது, அவர் வந்து திரும்பி போகணும். அப்ப இங்க என்ன நடக்குது துவாரகால, இவரை நிறைய அதை விட்டுட்டு வந்துட்டதுனால ஒருத்தருக்கு ஒருத்தர் அடிச்சுக்கிறாங்க. எல்லா ஈவில் விஷயங்களும், கெட்ட விஷயங்களும் இங்க நடக்குது. ஒரு பெரிய என்ன சொல்றது, ஒரு அழிவே அங்கே வருது. கடைசியில அந்த துவாரகா நகரமே வந்து கடலில் மூழ்கி போகிறது. இத வந்து நம்ம இதுல பார்த்திருப்போம், நம்முடைய புராண கதைகள்ல. அது நிஜம் பொய் அப்படின்னு எல்லாம் நாம தீர்மானிக்கிறதுக்கு இல்லை, ஆனா இதுதான் நடக்குது. ஒரு இது மாதிரியான ஒரு அவதாரம் இங்க வந்துட்டு போகும்போது அவருடைய போதனைகளை பயிற்சி பண்ணல, இல்லாட்டி அதை பத்தி நினைக்கல அப்படின்னு சொன்னாக்க இதுதான் அதனுடைய விளைவாக இருக்கு. அலோக் பாண்டே ஒரு டாக்கும் போது சொன்னாரு, அதாவது கலியுகம் தொடங்கும் பொழுது கிருஷ்ணர் வந்து அவதாரம் எடுத்திருந்தார். இந்த மகாபாரத யுத்தம் நடந்தது, குருக்ஷேத்திர யுத்தம் நடந்தது. அதன் விளைவாக பகவத்கீதை என்னும் அந்த ஒரு பொக்கிஷம் வந்து நமக்கு கிடைச்சது. அதே போல இந்த கலியுகம் முடிந்து அடுத்து வந்து சத்தியயுகம் அடுத்து ஆரம்பிக்க போது, இந்த சத்திய யுகத்திற்காக பகவான் வந்து சாவித்திரியை விட்டு சென்று இருக்கிறார் அப்படின்னு அலோக் பாண்டே சொன்னாரு. என்ன ஒரு அற்புதமான ஒரு விஷயம் பாருங்களேன். அப்ப வந்து கீதையை விட்டுட்டு போனாரு, இப்ப என்ன பண்ணாரு, அதுவும் வந்து நான் ஏற்கனவே அந்த இதுல ஒரு டாக்ல சொன்ன மாதிரி, சம்ஸ்கிருதத்துல இருக்கும்போது நமக்கு ஒன்றும் சொல்ல முடியாது, அதோட இன்டர்பிரிட்டேஷன் எல்லாம் வேற வேற மாதிரி இருக்கும், ஒவ்வொருத்தரும் அவங்களுக்கு ஏத்த மாதிரி சொல்லுவாங்க. அதனால பகவான் இந்த இதுவே வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணாரு, அத வந்து முழுக்க முழுக்க இதுலயே வச்சுட்டாரு. இங்கிலீஷ்ல வச்சதுனால எல்லாரும் அதை படிக்கிறபடி ஆயிடுச்சு, எல்லாரும் அதை கொண்டாடும்படி ஆயிடுச்சு. இப்ப வந்து உலகமே கொண்டாடுற அளவுக்கு ஒரு காவியத்தை அவர் வந்து இந்த சாவித்திரி காவியத்தை விட்டுட்டு போயிருக்காரு இல்லையா, உலகத்திற்கே விட்டுட்டு போயிருக்காரு. அப்போ இது மாதிரி இந்த அவதாரங்கள் வந்து இது போல நமக்கு எல்லாத்தையும் அவங்களுடைய அருளையும் அன்பையும் நம்ம கிட்ட கொடுத்துட்டு போறாங்க. சோ அதுதான் இந்த ரெண்டாவது இது. As for Krishna, he came upon earth to bring freedom and delight. He came to announce to men enslaved to nature, to their passions and errors, that if they took refuge in the Supreme Lord, they would be free from all bondage and sin. அதுதான் கிருஷ்ணரிடம் கேட்கப்பட்டது. நாங்க எங்களுக்கு என்னதான் ஆகும், எப்ப பார்த்தாலும் பிறக்கிறோம் இறக்குறோம்,
இந்த சைக்கிள்லயே நாங்க சுத்திக்கிட்டே இருக்கோம். இதுலதான் நாங்க தொடர்ந்து இருக்கணுமா அப்படிங்கும் போது அப்பதான் கிருஷ்ணர் சொல்ற, நான் உனக்கு அது அவசியம் இல்லை. நீ என்னுடைய பாதங்களை சரணடைந்தால், இல்லாட்டி என்னுடைய பக்தனாக நீ ஆயிட்டனாக்கா உனக்கு அது தேவையில்லை. அவனுக்கு எல்லா விஷயமும் நானே செய்வேன் அப்படின்னு அவர் சொல்ல வந்தார். சோ அத ஞாபகம் வச்சுக்கணும். பட் men are very attached to their vices and virtues. For without vice there would be no virtue. அந்த சின் அப்படிங்கிறது இல்லை அப்படின்னு சொன்னாக்கா இந்த நல்லது கெட்டதுன்றது இல்லைன்னா நல்லது இருக்காது. They are in love with their sins and cannot tolerate anyone being free and above all error. அதனால மத்தவங்க எல்லாம் அப்படி இருந்தா அதை பார்க்க பிடிக்காது. இவங்க எப்படி சமாளிச்சுட்டு போறாங்க, எப்படி செய்யறாங்க, எப்படி இவங்க இருக்காங்க, எந்த நிலையிலையும் எப்படி சந்தோஷமா இருக்காங்க அப்படிங்கிறது இது பொறுக்காத ஒண்ணா இருக்கு. That is why Krishna, although immortal, is not present at Vrindavan in a body at this moment. அதனால்தான் அவர் பிருந்தாவன்ல இல்ல. எல்லாருடைய இதயத்திலையும் இருக்கும்போது, எல்லா இடங்களிலும் நீக்கமர நிறைந்திருக்கும் போது அதுக்கு அவசியம் இருக்காது. ஒரு இடத்துலதான் இருக்கணும், கோயில்ல போய் நம்ம வழிபடணும் அப்படிங்கிறது இல்லை. ஏன்னா அந்த ஒருவனை தன்னுள் உணர்ந்தவர்களுக்கு அது ஒரு பெரிய விஷயமா இருக்காது. யாரை பார்த்தாலும் இறைவனா தெரியும், யாரை பார்த்தாலும் கிருஷ்ணரா தெரியும், அந்த ஒன்னஸ். சோ அது முக்கியமானது. இன்னொரு இடத்துல கூட வருது இது மாதிரி. பேஜ் 526 நினைக்கிறேன் நானு. This inner laughs and weeps, suffers the stroke. அதாவது நமக்குள்ள இருக்க சைக்கிக் பீயிங் excels in victory, struggles for the crown, identified with the mind and body and life. It takes on itself their anguish and defeat, bleeds with fate's whips and hangs upon the cross. Yet is the unwounded and immortal self. அப்படி இருந்தாலும் ஒரு அன்வாண்டட் இம்மார்டல் செல்ஃப் ஒண்ணு அங்க இரவாத ஒரு ஆத்மன் நமக்குள்ள இருக்கும். சப்போர்ட்டிங் தி ஆக்டர் இன் த ஹியூமன் சீன். அதாவது நடிகனாக இருக்கும் நமக்கு இது உதவி செய்யும். சோ இதுதான் அந்த சாவித்திரியில சில அற்புதமான வரிகள். அடுத்து 37 யாராவது வாசிங்க. படிக்கட்டுமாமா? படிங்க மீரா, படிங்க மீரா. Abhaisam 37. Some say Krishna never lived. He is a myth. They mean on earth. For if Vrindavan existed nowhere, the Bhagavad could not have been written. Bhagavad could not have been written. Does Vrindavan exist anywhere else than on earth? The whole earth and everything it contains is a kind of concentration, a condensation of something which exists in other worlds, invisible to the material eye. Each thing manifested here has its principle, idea, or essence somewhere on the subtler regions. This is an indispensable condition for the manifestation, and the importance of the manifestation will always depend on the origin of the thing manifested. In the world of the gods, there is an ideal and harmonious Vrindavan, of which the earthly Vrindavan is but a deformation and a caricature. படிச்சிட்டுமாமா ஃபுல்லா? Those who are developed inwardly, either in their senses or in their minds, perceive these realities which are invisible to the ordinary man and receive their inspiration from them. So the writer or writers of the Bhagavad were certainly in contact with the whole inner world that is well and truly real and existent, where they saw and experienced everything they have described or revealed. Oh, the Ashtajipa, sorry, appa padikamitta. The story of Krishna as related in Bhagavad Purana. Janana, Jnana, sorry. Whether Krishna existed or not in human form
living on earth is only of very secondary importance, that is, except perhaps from an exclusively historical point of view, for Krishna is a real, living, and active being, and his influence has been one of the great factors in the progress and transformation of the earth. 8th June 1960. தேங்க்யூ. தமிழ்ல யாராவது வாசிக்கணுமா? படிக்கட்டாமா? திலகவதி வாசிங்க. அப்பர்சன் 37. கிருஷ்ணன் என்று ஒருவன் இருக்கவில்லை, அவன் ஒரு கற்பனையே என சிலர் சொல்கிறார்கள். அதாவது அப்படி ஒருவன் பூமியில் இருக்கவில்லை என்கிறார்கள். ஏனெனில் எங்குமே பிருந்தாவனம் இருக்கவில்லை என்றால் பாகவதம் எழுதப்பட்டிருக்க முடியாது. பிருந்தாவனம் பூமியை தவிர வேறெங்காவது இருக்கிறதா? இப்புவி முழுவதும் அதில் உள்ள எல்லாமும் சூலக்கண்ணால் பார்க்க முடியாது. வேறு உலகங்களில் உள்ள ஏதோ ஒன்று கெட்டியாகி இருப்பதே, அடர்த்தி பெற்று இருப்பதே தான். இங்கு வெளிப்பட்டுள்ள ஒவ்வொன்றினுடைய தத்துவம், கருத்து அல்லது சாரம் எங்கோ நுண்மையான பிரதேசங்களில் உள்ளது. வெளிப்பாட்டிற்கு இது இன்றியமையாத நிபந்தனையாகும். வெளிப்பட்ட ஒன்றின் முக்கியத்துவம் அதன் மூலம் எங்குள்ளது என்பதை பொறுத்ததாகவே இருக்கும். தேவலோகத்தில் ஓர் லட்சிய இசை பொருந்திய பிருந்தாவனம் உள்ளது. புவியை சேர்ந்த பிருந்தாவனம் அதனுடைய திரிந்த உருவே, அதன் கேலி வடிவமே. தங்களுடைய புலன்களிலோ மனத்திலோ அகவளர்ச்சி பெற்றவர்கள் சாதாரண மனிதனால் காண முடியாத இம்மெய்மைகளையெல்லாம் உணர்கிறார்கள். அவற்றிலிருந்து அக எழுச்சி பெறுகிறார்கள். ஆகவே பாகவதத்தை எழுதியவர் அல்லது எழுதியவர்கள் ஒரு முழு அக உலகுடனே தொடர்பு கொண்டிருந்தனர் என்பது நிச்சயம். அந்த உலகம் உண்மையாகவே உள்ளது. அங்கே அவர்கள் வர்ணித்துள்ளவை அல்லது வெளிப்படுத்தியுள்ள எல்லாவற்றையும் அவர்கள் பார்த்து அனுபவித்தார்கள். மனித வடிவில் கிருஷ்ணன் புவி மீது வாழ்ந்தானா இல்லையா என்பது இரண்டாம் பட்சமானது. ஒருவேளை முற்றிலும் வரலாற்று நோக்கம் பார்த்தால் அதற்கு முக்கியத்துவம் இருக்கலாம். ஏனெனில் கிருஷ்ணன் உண்மையான, உயிருள்ள, தீவிரமாக செயல்படுகின்ற ஒரு புருஷன். உலக முன்னேற்றத்திற்காக, அதன் உருமாற்றத்திற்காக செயல்பட்ட பெரும் சக்திகளும் அவனுடைய செல்வாக்கும் ஒன்றாகும். நன்றிமா. தேங்க்யூ. நன்றிமா. சரி, இதை யாரு எப்படி புரிஞ்சுக்கிறீங்க? யாராவது சொல்லுங்க பார்க்கலாம். வசந்தாமா. தேங்க்யூமா. இது புதிய பார்வையா இருக்கு. ஏன்னா நம்ம ஸ்ரீகிருஷ்ணா இந்த புராணங்கள்ல நம்ம எபிக்ஸ் இதுல எல்லாம் சொல்லப்படும்படி சொல்றப்பட்ட ஒருவர்னு மாதிரி நினைப்போம் இல்லையா? அவரு ஃபார்ம்லெஸ்ஸா எல்லா இடத்துலயும் இருக்காரு அப்படிங்கிறது ரொம்ப நல்ல கான்செப்டா இருக்குமா. ஹி இஸ் எவ்ரிவேர். அதனால தனியா ஒரு பிருந்தாவன்ல போய் தேடணும்னு இல்லைங்கிற மாதிரி எனக்கு புரியுது. சரி, ஓகே. புவனேஸ்வரி அம்மா சொல்லுங்க. வணக்கம்மா. வணக்கம், சொல்லுங்கம்மா. இல்ல, கிருஷ்ணன் இருக்கிறாரா இல்லையாங்கிறத பத்தி நம்ம யோசிக்கிறத விட, அவர் இருந்ததா சொல்லி அவரை பத்தி ஒரு விஷயங்கள் எல்லாம் வர்ணிச்சிருக்கிறது, அவருடைய குணங்கள், அவருடைய செயல்பாடுகள் எல்லாம் பத்தி சொல்லி இருக்கிறது. நம்முடைய வாழ்க்கையில அது எவ்வளவு தூரம் உதவியா இருக்குது, அது எவ்வளவு தூரம் உண்மையா இருக்குதுங்கிறது நம்மளால புரிஞ்சுக்க முடியுது. எப்படின்னு சொன்னா, இன்னைக்கு காலையில கூட சிந்தசிஸ் ஆஃப் யோகால லவ் டிவோஷன் அதை பத்தி அதாவது யோகா ஆஃப் டிவோஷனை பத்தி, பக்தி யோகத்தை பத்தி சொல்லும்போது, கிருஷ்ணனுடைய அந்த டிவோஷன் தான், அந்த கிருஷ்ணன் இருந்ததுல அவர் மேல பக்தர்கள் கொண்டிருந்த டிவோஷன் எவ்வளவு தூரத்துக்கு உண்மையா இருந்ததுங்கிறத புரிஞ்சுக்க முடியுது. மக்களோட மக்களா கலந்துக்கிறாரு, அவருடைய பக்தர்களோட பக்தரா அவர் கலந்துட்டு இருக்கிறாரு. பக்தர்களுக்கு கூட ஒரு சக மனிதனாட்டம் உதவி பண்ணிருக்காரு, அவங்களோட விளையாண்டு இருக்காரு. இதெல்லாம் அதுல பாகவதத்துல கொடுத்திருக்கிறாங்க. அதே மாதிரி மதுரால பிறந்து வளர்ந்து பண்ணதெல்லாம் நிறைய விஷயங்கள் சொல்லும் போது ஒரு தெய்வம் தன்னுடைய பக்தர்கள் கிட்ட எவ்வளவு தூரம் அட்டாச்சா இருக்குதுங்கிறதெல்லாம் காமிக்கிற போது எனக்கு அது ரொம்ப படுது. அவர் இருக்கிறாரா இல்லையாங்கிறத பத்தி நான் யோசிக்கல. அந்த குணம் அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு.
இது சரிதான். ஆனா ஸ்ரீஅரபிந்தோ சொல்ல வந்த மெயின் சாரத்தை இன்னும் யாரும் சொல்லல. ராதாராணி சொல்லுங்கம்மா. அதாவது இந்த இதுல அஃபோரிசத்துல சொல்றாரு, என்ன மேனிஃபெஸ்ட் ஆயிருக்கோ இங்க நம்ம உலகத்துல அது இன்னும் முழுமையா ஆல. ஆனா அது ஒரு சொர்க்கத்தோட பார்ட் ஆஃப் இதுதான். அதாவது சரியா முழுசா வரையப்படாத ஒரு ஓவியம் மாதிரி ஒரு நிலையில இருக்கு. அப்புறம் இங்க உள்ளதெல்லாமே அங்க உள்ளதோட ஒரு இதுதான், பிரதிபிம்பம் தான். அந்த மாதிரி சொல்ற மாதிரி நான் புரிஞ்சுட்டேன். அது இன்னும் ஆனா முயற்சி சேர்ந்து முழுமை அடையணும். ஓகே, தேங்க்யூ. ஓரளவு சொல்லுங்க. சண்முகப்பிரியா சொல்லுங்க. அம்மா நான் எனக்கு புரிஞ்சுக்கிட்டதை நான் கேட்கலாமா? எனக்கு டவுட்ட கேக்குறேம்மா. இப்ப அந்த மாதிரி இருக்கு, அந்த மாதிரி ஒரு உலகம் இருக்குன்ற பட்சத்துல, எல்லாமே ப்ரீடிஸ்டின்டா டிட்டர்மின்டா இருக்குன்ற பட்சத்துல, இந்த காஸ்மிக் எனர்ஜியோட லிங்க் பண்றது, அதாவது அஃபர்மேஷன்ஸ், அத ப்ரோக்ராம் பண்றது, அத பத்தி கொஞ்சம் சொல்லுங்கம்மா. புரியல, எனக்கு கொஞ்சம் தெளிவா புரியல. திலகவதி உங்க மைக்க ஆஃப் பண்ணுங்க. திருப்பி ஒரு தடவை சொல்லுங்க சண்முகப்பிரியா. ஆமா, இப்போ அந்த மாதிரி உலகங்கள் இருக்கு, நமக்கான விஷயங்கள் எல்லாமே அதுல ப்ரோக்ராம் ஆகி இருக்கு, ப்ரீ டிட்டர்மின்டா. பகவத்கீதையில சொன்ன மாதிரி இது எல்லாமே நடந்து முடிஞ்சாச்சு. அங்க இத நம்ம இங்க செய்ய போறேன்னு சொல்ற மாதிரி எல்லாமே நமக்குள்ளதான் அங்க இருக்கு. நீங்க கூட சொல்லிருக்கீங்க ஒரு வாட்டி, அங்க ரொம்ப அழகா இருக்கும், ஆனா இங்க அதே பொருட்கள் சற்று மலிவாக, தரம் குறைந்ததாக காணப்படுகிறது அப்படின்னு. அப்படி இருக்குன்ற பட்சத்துல நம்ம எப்படி அத ப்ரோக்ராம் பண்றது? அஃபர்மேஷன்ஸ் நிறைய இருக்கு இல்லம்மா, அதுக்கு நேர்மறை அஃபர்மேஷன்ஸ் தமிழ்ல அது அது சரியா தமிழ்ல அஃபர்மேஷன்ஸ் சொல்ல தெரியலமா. அது ஓகே, நேர்மறையான விஷயம், நேர்மறையான விஷயம். அத நம்ம எப்படி ப்ரோக்ராம் பண்றது காஸ்மிக் எனர்ஜில? அது அஃபர்மேஷன்ஸ் ஜீவனோட சொல்லணும், அதெல்லாம் அத பத்தி கொஞ்சம் சொல்லுங்கம்மா. தேங்க்யூ. அதாவது ரெண்டு பேரும் கிட்டத்தட்ட ஒரே இதுதான் சொல்றீங்க. அதாவது இந்த ஃபர்ஸ்ட் பேராகிராஃப்ல ஸ்ரீஅரபிந்தோ என்ன சொல்றாரு அப்படின்னு சொன்னாக்கா, நீங்க சாவித்ரி படிச்சீங்கன்னா புக் 2 கட்டாயம் படிக்கணும். ஏன்னா நவடேஸ் ஐ ஃபீல் இட் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட்ங்கிற மாதிரி ஃபீல் பண்றேன். இந்த ஃபர்ஸ்ட் பேரால இருக்கிறது புக் 2 கேண்டோ 2ல இருக்கு, த கிங்டம் ஆஃப் சட்டில் மேட்டர். ஸோ ஒரு நம்மள மாதிரியே ஒரு உலகம் நமக்கு அருகாமையிலேயே ஒண்ணு இருக்குது. அங்க ஆல்ரெடி எல்லாம் இப்போ இவங்க சொன்ன மாதிரி, சண்முகப்பிரியா சொன்ன மாதிரி, இட் இஸ் எவ்ரிதிங் இஸ் தேர், அங்க இருக்கு. ஆனா அந்த பியூட்டி இங்க இருக்கிற பியூட்டியை விட ஒரு பெர்ஃபெக்டா இருக்கு, ஒரு அப்சல்யூட் பியூட்டியா இருக்காது. அதாவது அதை கொஞ்சம் கூட நம்ம என்ன சொல்ல முடியாது, ஏதோ ஒரு பிழை, ஃபால்ட்லெஸ் அப்படின்னு சொல்றோம் இல்லையா, ஃபால்ட்லெஸ்ஸா இருக்காது. ஆனா இங்க இருக்கிற எல்லாமே, இங்க மேனிஃபெஸ்ட் ஆயிருக்க, இங்க வெளிப்பட்டு இருக்கிற அனைத்தும் அதனுடைய என்ன சொல்றது, அதனுடைய ஒரு கேரிகேச்சர்னா என்னது, யாராவது அர்த்தம் சொல்ல முடியுமா? கேலி சித்திரம். எஸ், ஒரு கேலி சித்திரம். ஒரு மனுஷனை வரைஞ்சானாக்கா எப்படி கார்ட்டூன்லாம் வரைவாங்கல்ல, ஒரு தலைவரை வரைஞ்சானாக்கா அவருடைய சில இதை மட்டும் வச்சுட்டு அது வரைவாங்க. அது போல இங்க இருக்கிற வெளிப்பட்டு இருக்கும் அழகு எல்லாம் அது போன்ற ஒரு கேலி சித்திரம். அந்த உலகத்தில் இருக்கும் பொருட்களுடைய கேலி சித்திரம் தான் இந்த உலகத்துல இருக்கான், இப்படி பகவான் சொல்றாரு. ஆனா உண்மையான அந்த அழகை நாம பார்த்துட்டோம் அப்படின்னு சொன்னா, நமக்கு இருக்கிற அந்த நமக்கு கிடைக்கும் ஆனந்த அனுபவம் அது வெளியில சொல்ல முடியாது. அது மாதிரி இவர் சொல்ல வர்றார். அந்த சட்டில் வேர்ல்டுல எப்படி இருக்கும்னா, இந்த ஃபர்ஸ்ட் பேரால சொல்ல வர்றது அதுதான். The whole earth and everything it contains is a kind of concentration, condensation of something which exists in other worldsங்கிறாங்க அன்னை, which exists in other worlds. இந்த சட்டில் வேர்ல்டுன்னு இப்ப சொன்ன மாதிரி சாவித்திரியில அதுக்கு கிளியர் கட்டா அந்த புக் 2 கேண்டோ 2ல அப்படியே இருக்கு. இன்விசிபிள் டு த மெட்டீரியல் ஐ, நம்முடைய கண்களுக்கு தெரியாது. மெட்டீரியல் ஐனா என்ன, நம்முடைய இந்த கண்களுக்கு, உடம்புல இருக்கிற இந்த கண்களுக்கு அது தெரியாது. ஈச் திங் மேனிஃபெஸ்டட் ஹியர் ஹாஸ் இட்ஸ் பிரின்சிபல், ஐடியா ஆர் எசன்ஸ் சம்வேர் இன் த சட்டிலர் ரீஜன்ஸ். அந்த வார்த்தையை அன்னை சொல்றாங்க.
அந்த சூட்சும தளத்துல என்ன இருக்கோ அதனுடைய ஒரு சின்ன வெளிப்பாடு தான் இங்க இருக்கிறது. அதனுடைய பிரின்சிபல், நடைமுறை, ஐடியா எல்லாம். திஸ் இஸ் அன் இன்டிஸ்பென்சிபிள் கண்டிஷன் ஃபார் த மேனிஃபெஸ்டேஷன். ஒண்ணு வெளிப்படணும் அப்படின்னு சொன்னா இதுதான் அதனுடைய நிபந்தனை. அது ஏற்கனவே சட்டில் வேர்ல்டுல இருக்கணும், அதனுடைய பூரணமான வடிவத்துல இருக்கணும், அதுதான் இங்க வெளிப்படும். எப்படி வெளிப்படும்? And the importance of the manifestation is still, it will always depend on the origin of the thing manifested. அதனுடைய ஒரிஜினல், அதனுடைய மூலம் வந்து வேற எங்கேயோ இருக்கு. அதனுடைய ஒரு காப்பி தான், காப்பி கூட சொல்ல முடியாது. ஒரு அதுக்குதான் அந்த கேரிகேச்சர் அப்படின்ற வார்த்தையை யூஸ் பண்றாங்க. அதனுடைய ஒரு கேலி சித்திரமாக தான் இது இங்க இருக்கு. இப்போ சண்முகப்பிரியாவோட கேள்விக்கு வரலாம். இப்ப அது மாதிரி அங்க ஒண்ணு இருக்கு அப்படின்னு சொன்னா இங்க நாம என்ன செய்யணும் அப்படின்னா, நம்ம வந்து ஐக்கியம், இறைவனோடு வந்து ஒரு ஐக்கியமாகும் அந்த தன்மையை நாம் வளர்த்து கொள்ள வேண்டும். அப்படி நாம அதை வளர்த்து கொள்ளும் பொழுது நம்ம வந்து எல்லாத்துலயும் அந்த அப்சல்யூட் மேனிஃபெஸ்டேஷனை நம்ம பார்க்க முடியும் இங்க இருக்கிற விஷயத்திலேயே. இல்லாட்டி இதுவே வந்து இதனுடைய மூலம் வந்து நமக்கு புலப்படும். அதாவது இந்த மெட்டீரியல் ஐ இல்ல, ஆனா நம்முடைய சூட்சும கண்களுக்கு அது புலப்படும். ஆனா on the one condition, we have to identify ourselves with the divine. அது முக்கியமானது. நம்முடைய ஆன்மாவை நாம் அறிந்திருக்க வேண்டும். அப்புறம் இறைவனுடன் சதா சர்வ காலமும் ஒரு ஐக்கியம் அப்படின்றது ஏற்பட்டிருக்கும். அப்படி இருந்தது அப்படின்னு சொன்னாக்கா அந்த உலகத்தில் அந்த சட்டில் மேட்டர் அங்கே இருக்கிற எல்லா இதுவும் அந்த ஆரிஜின், இங்க இருக்கிற எல்லா பொருட்களுக்கான அந்த மூலம், அதனுடைய எசன்ஸ், அதனுடைய பிரின்சிபல், அதனுடைய ஐடியா, இது எங்க இருந்ததோ அது நம்முடைய கண்களுக்கு புலப்படும். இதுதான் நாம செய்ய வேண்டியது. ஆனா ஸ்ரீ அரபிந்தோ அங்க ஒரு இஃப்னு ஒண்ணு வைக்கிறார் அந்த கேண்டோல, கடைசியா சொல்றார் அதெல்லாம் கரெக்ட் தான், அங்க எல்லாம் அழகா இருக்குதான், அங்க எல்லாமே சண்முக பிரியா சொன்ன மாதிரி ப்ரீ டிட்டர்மெண்டா எல்லாமே இருக்குதான். ஆனா அங்க முன்னேற்றம்னு ஒண்ணு இருக்கா அப்படின்னாக்கா இல்ல அப்படின்னு சொல்ல வர்ற. ஏன் இல்லை அப்படின்னாக்க நாம் என்னவாக முடியும், என்னவாக ஆகியிருக்கலாம், ஆக முடியும் அப்படின்ற ஒரு கற்பனை, ஒரு ட்ரீம் அந்த இதுல இல்லை. இது வந்து அந்த லாஸ்ட் செக்ஷன்ல இருக்கு. புக் 2 கேண்டோ 2ல லாஸ்ட் செக்ஷன், 3rd செக்ஷன் ஒண்ணு இருக்கும். அதுல வந்து இது அப்படியே அவர் சொல்றாரு. ஏன்னு சொன்னா அந்த உலகமும் ஒரு குறுகிய தன்மையோட தான் செயல்படுது. ஏன்னா அதுக்கு மேல அது ஒண்ணும் செய்ய முடியாது. அது இருக்கிறது எல்லாமே ஒரு அப்சல்யூட், ஒரு பூரணமான தன்மையில் இருப்பதனால் அதற்கு மேல அதற்கு முன்னேற்றம் இல்லை அப்படின்னு சொல்றாரு. அதனால இந்த உலகத்துல நாம இருக்கும்போதுதான் இந்த பல கற்பனைகள் நமக்கு வரும். இப்படி இருக்கலாம், அது அப்படி இருக்கலாம், இது மாதிரி இருக்கலாம் அப்படின்ற அந்த ட்ரீம்ஸ் வரும். அந்த கனவுகள் வரும் பொழுது அதை நோக்கிய முன்னேற்றமும் அதை நோக்கிய அந்த முயற்சியும் யாரால செய்ய முடியும்? இந்த நில உலகத்துல, இந்த பிசிக்கல் வேர்ல்டுல தான், இந்த மனிதர்கள் மூலமாக தான் அதை செய்ய முடியும். அதனால அந்த உலகம் அழகா இருக்கு, எல்லாமே சூப்பரா இருக்கு, பியூட்டிஃபுல்லா இருக்கு. ஆனா அது வந்து அதோட சரி, அதுக்கு முன்னேற்றம் இல்லை அப்படின்னு அதை முடிக்கிறாரு. அந்த உலகத்துல இருந்து பகவான் வந்து வெளியே வர்றார். இது வந்து புக் 2 கேண்டோ 2ல இருக்கு, லாஸ்ட் செக்ஷன் இருக்கு, அதை படிங்க. சண்முகப்பிரியா உங்க கேள்விக்கு பதில் வந்துருச்சா? நன்றிமா. புரிஞ்சதா நான் சொன்னது? ஏதாவது நமக்கு தேவை நம்முடைய ஆன்மாவை உணர்ந்திருக்க வேண்டும். அதுக்கப்புறம் இறைவனுடனான ஐக்கியம் நமக்கு இருக்கணும். அட்லீஸ்ட் ஒரு நாளைக்கு ஒரு சும்மா ஒரு நம்பர் சொல்றேன், அப்பப்போ ஒரு இருக்கணும். இருந்தானாக்கா அதை செய்ய முடியும். அப்ப எப்போ அதை செய்ய முடியும் அப்படின்னு சொன்னாக்க மனதை அமைதியா வச்சிருக்கணும், அப்புறம் ஒருநிலைப்படுத்தி இருக்கணும். இந்த உலக விஷயங்கள்ல இருந்து எல்லாத்தையும் தள்ளி வச்சுட்டு கொஞ்ச நேரம் அந்த இறைவனோட அந்த ஒரு தொடர்பை சதா சர்வகாலமும் அந்த லிங்கை வந்து ஏற்படுத்திக்கிட்டே இருக்கணும். நம்ம ஒய்ஃபை கனெக்ஷன் மாதிரி அப்பப்ப அது மழை பெஞ்சா போடக்கூடாது, அதை அப்படியே வச்சுட்டே இருக்கணும். சொல்லுங்க சண்முகப்பிரியா. அதாம்மா, பசி எடுத்தவன் தான் தேடுவான். அங்க எல்லாமே கம்ஃபர்டபுளா இருக்கும்போது அவங்களுக்கு தேடலே இல்லைன்ற மாதிரி இருக்கும்ன்ற மாதிரி. தேடலே இல்லை, அதுக்கப்புறம் எல்லாமே அழகா இருக்கும்போது அப்புறம் வேற என்ன இருக்க போகுதுங்க?
இட் வில் பி போரிங் இல்ல. நீங்க வந்து ஊட்டி பார்க்குக்கு ஒரு தடவை போகலாம் இல்ல, அந்த பொட்டானிக்கல் பார்க்குக்கு. திருப்பி திருப்பி உங்களுக்கு போறதுக்கு வந்து கொஞ்சம் போர் அடிச்சிடும் அது. ஏன்னா இட் இஸ் எவ்ரிதிங் இஸ் ஃபார்ம்டு தேர். அப்புறம் அது போர் அடிச்சிடும் இல்லையா. ஆனா இயல்பாகவே இருக்கிற ஒரு விஷயத்துக்கு தான் நமக்கு வந்து ரொம்ப நல்லா இருக்கும். ஒரு மெக்கானிக்கலா இருக்கிற விஷயங்களுக்கு வந்து அவ்வளோ நமக்கு ஒரு அட்ராக்ஷன். அது மெக்கானிக்கல்னு சொல்ல வரல, பட் இட் இஸ் ஆல்ரெடி தேர், அவ்வளவுதான். இன்னும் அதுக்கு மேல அதுல ஒண்ணுமே இல்லை, மாத்துறதுக்கோ இல்லாட்டி முன்னேறதுக்கோ ஒண்ணுமே இல்லை. ஓகேவா? லக்ஷ்மி சொல்லுங்கம்மா. லைஃப் டிவைன்ல சொல்ற மாதிரி நாலேஜ் பை ஐடென்டிட்டி அது ஆமா வேண்டும் ஆமா கட்டாயமா. ஆமா, நாலேஜ் பை ஐடென்டிட்டி வேணும். அப்பதான் ஒவ்வொரு பொருளும், இங்க இருக்கிற ஒவ்வொரு பொருளுக்கான அந்த ஆரிஜின் வந்து நமக்கு தெரியும். நம்ம சிஎஸ் சயின்ஸ் பழைய காலத்துல இருந்த ரிஷிகள் முனிவர்கள் அவர்கள்லாம் இதை செஞ்சிருக்காங்க. அதனாலதான் அவங்களுக்கு அதெல்லாம் தெரிஞ்சிருக்கு. ஏன்னா டெலஸ்கோப் இல்லாமலே எல்லாத்தையும் பார்த்திருக்காங்க, எல்லாத்தையும் செஞ்சிருக்காங்க. தட் இஸ் பிகாஸ் ஆஃப் திஸ் நாலேஜ் பை ஐடென்டிட்டி. அதனாலதான் எல்லா விஷயங்களுக்கும் ஆப்ரேஷனே இல்லாம ஒரு நாடியை பார்த்து எப்படி சொல்ல முடியும்? டாக்டர் இருக்கீங்க, அப்புறம் ராதாராணிமா இருக்காங்க, சும்மா ஒரு நாடியை வச்சுட்டு இவங்களுக்கு வந்து இந்த பகுதியில இந்த இது இருக்கு அப்படின்னு எப்படி சொல்ல முடியும்? சித்தா மெடிசன்ல எல்லாம் வந்து அவ்வளோ சொல்றாங்க. அதெல்லாம் அனாட்டமி படிச்சாங்களான்னா அதெல்லாம் தெரியல. அந்த காலத்துல இருந்தே இருக்கு அந்த மெடிசன்ஸ், ஆயுர்வேதிக் சித்தா மெடிசன்ஸ் எல்லாம். அப்ப எவ்வளோ அதுல சொல்லி வச்சிருக்காங்க. ஈஸியா எல்லாம் சாதாரணமா நம்ம சுத்தி இருக்கிற விஷயங்களை வச்சே எப்படி அந்த மொத்த உடம்பையும் ஆரோக்கியமா வச்சுக்கிறது, மனசை எப்படி ஆரோக்கியமா வச்சுக்கிறது, எல்லா விஷயமும் அதுல சொல்றாங்க. இது நம்ம இதுல இருக்கானா இல்ல, அலோபதியில இருக்கானா இல்ல, இருக்கா? இருக்கா சண்முகப்பிரியா? பிளட் ஃப்ளோ பாக்குறதுக்கு பல்ஸ் ஆக்சிமீட்டர் இருக்குமா? ஆமா, அது ஒண்ணு மட்டும். இத ஸ்டெத்த வச்சு தானே பாப்பீங்க? இல்லம்மா, அது அது பிளட் ஃப்ளோ இருக்குன்னா ஆக்சிஜன் இருக்கு, ஏன்னா ஹீமோகுளோபின் கேரிங் கண்டென்ட் அதுல இருக்குன்ற மாதிரி டெரிவேஷன் பண்ணிக்கலாம். கைய வச்சே பாப்பீங்க? இல்ல, பல்ஸ் ஆக்சிமீட்டர்லும் பார்க்கலாம். அது வந்து பிபி அண்ட் மீட்டரே சொல்லல, நான் மீட்டரையே சொல்லல. மீட்டர் இருக்கு கையில பார்க்க முடியும். மீட்டர் இல்லாம பல்ஸ் ரேட் மட்டும் பார்க்கலாமா? பல்ஸ் ரேட் மட்டும் பார்க்கலாம், அவ்வளவுதான். படபடான்னு அடிக்குதா எப்படின்னு. ராமலட்சுமி சொல்லுங்கம்மா. இல்லம்மா, ஆனா ரொம்ப வருஷம், ஒரு 50 வருஷம் முன்னாடி எல்லாம் உள்ள டாக்டர்ஸ் சில பேர் வந்து ரொம்ப ஆத்மார்த்தமா அந்த சர்வீஸ் பண்றவங்க அலோபதியிலேயே. அவங்க வந்து நாடிய பிடிச்சு பார்த்துட்டே கூட வந்து ஒருத்தருக்கு வந்து என்ன பிரச்சனைங்கிறத வந்து கரெக்டா சொல்ற அளவுக்கெல்லாம் இருந்திருக்காங்க. ஆமா, இது இப்ப வந்து நம்மளுடைய இதெல்லாம் மாறி போச்சு. அப்புறம் நம்முடைய என்ன சொல்றது, வாழ்க்கை முறை எல்லாத்துக்கும் ஸ்ட்ரெஸ் ஆகுறது, இதெல்லாம் ஜாஸ்தியா போச்சு. அதனால வியாதிகளும் ஜாஸ்தி ஆயிடுச்சு. நிறைய பேர் கேன்சரால இறந்து போறாங்க. பல்ல வச்சு என்ன வியாதின்னு சொல்ல முடியுமா சண்முகப்பிரியா? அம்மா சொல்லுங்க. பல்லோட இதை வச்சு என்ன வியாதின்னு சொல்ல முடியுமா? கூடுமான வரைக்கும் சொல்ல முடியுமா? ஓரளவுக்கு, கண்டிப்பா ஓரளவுக்கு சிஸ்டமிக் இன்ஃப்ளூயன்ஸ் இருக்குமா. ஓரல் எக்ஸாமினேஷன் சொல்ல முடியும். பேலர்னா அனீமிக்கா இருப்பாங்க, டயபெட்டிக்னா கேங்குலோசிலேட்டிஸ் இருக்கும், போன் லாஸ் இருக்கும், அந்த கம்மோட கலர் வச்சு இதெல்லாம் வச்சு சொல்ல முடியுமா அவங்களுக்கு உள்ளுறுப்புகள்ல? ஏன்னா சொல்ல போனா ரீனல் ப்ராப்ளம்ஸ் கூட இது வரலாம். அந்த மாதிரி நிறைய ரிலேட் பண்ண முடியுமா? சரி, ஓகே. இது வந்து ஒரு பர்சனல் கேள்விதான், நான் இது ரெக்கார்ட் ஆகும், பட் பரவாயில்ல. அப்புறமா கடைசியா கேக்குறேன் நானு. வசந்தம்மா சொல்லுங்க. அம்மா, நம்ம பொதுவா பார்க்கும் பொழுது நமக்கு அலோபதியில எல்லாம் கியூர் இஸ் தேர். அதுக்கு வேண்டிய இன்ஸ்ட்ருமெண்டேஷன், ரிலையபிலிட்டி எல்லாம் நிறைய டெவலப் ஆயிருக்கு. ஆனா ஆரிஜினுக்கு அவங்க போறாங்களாங்கிறது வந்து ஒரு டவுட்னு தான் பொதுவா இருக்கு இல்லையா? சோ மெனி சே ஒரு டயபெட்டிஸ்னா அதை வந்து எப்படியெல்லாம் என்னெல்லாம் பண்ணலாம், வாட் ஃபர்தர் டு டு அங்க சொல்லுது. அந்த ஒய்யை எப்படி ரூட்டை மாத்தலாம் அந்த மாதிரி சொல்ல முடியல. அது சொல்ல முடியல. அப்புறம் பொதுவா சயின்ஸ பத்தியே என்ன அங்க நம்ம லைஃப் டிவைன் எல்லா இடமுமே என்னன்னா, the science tells you how and not the why அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஆனா ஒரு இந்த
ஒரு டாக்டர் சைல்ட் ஸ்பெஷலிஸ்ட். அவரை பத்தி என்ன சொல்லுவாங்கன்னா, அந்த குழந்தைங்கள அந்த அம்மாக்கள் வச்சுட்டு வெயிட் பண்ணுவாங்களாம் அவரு ஒரு டைம் விசிட் பண்றதுக்குன்னு. அந்த குழந்தை அழுகையில இருந்தே இந்த குழந்தைக்கு இதுதான் ப்ராப்ளம்னு அவர் சொல்ல முடியுமா? அதுவும் கொஞ்சம் பேருக்கோ இல்ல நிறைய பேருக்கும் முடிஞ்சிருக்கு. அது ஒவ்வொருத்தருடைய தனிப்பட்ட ஸ்கில்லா என்னன்னு தெரியல. அப்சர்வேஷன். யா, ஓகே, தேங்க் யூ. லக்ஷ்மி அம்மா சொல்லுங்க. இல்லம்மா, அதுல இந்த ஆயுர்வேதிக் சித்தால எல்லாம் சொல்லுவாங்க நோய்க்கு அவங்க மருந்து கொடுப்பாங்க, பட் இதுல நோயாளிக்கு தான் மருந்து கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஆமா ஆமா, யா, அதான் ட்ரூ. அந்த நோய்க்கு தான் மருந்து கொடுக்கறது. அது எப்படி சரி பண்றது? நீங்க இதுலயும் இருக்கு, அது பேர் என்ன, ஹோமியோபதியில கூட அது மாதிரி இருக்கு. ஸோ எனிவே, இங்க இதுதான் காரணம். In the world of the gods, there is an ideal and harmonious Vrindavan, of which the earthly Vrindavan is but a deformation and a caricature. அந்த கடவுளர்களுடைய உலகத்துல ஒரு பிருந்தாவனம் இருக்கு. ஏன்னா அந்த கடவுளர்கள் உலகமே பிருந்தாவனமா தான் இருக்கும். ஏன்னா அங்க வேற எதுவுமே கஷ்டமோ எதுவும் இல்லை, பசி இல்லை, துன்பம் இல்லை, துயரம் இல்லை, ஒண்ணும் கிடையாது. அப்போ இங்க இருக்கிற பிருந்தாவன் அதனுடைய திரிந்த ஒரு உருவமாக இங்க இருக்கும். ஏன்னா ஓரளவு இங்க அந்த ஆனந்தம் அதெல்லாம் இருக்கும். ஒரு முறை நிறைய வருஷத்துக்கு முன்னாடி, 1995 நினைக்கிறேன் நானு, 1995 96 இதுக்கு போயிருந்தேன், இந்த பிருந்தாவனத்துக்கு போயிருந்தேன். அதாவது மதுரா, கிருஷ்ண பகவான் பிறந்த அந்த செல்லு அத வச்சிருந்தாங்க அப்படியேவும். நான் போன சமயத்துல அந்த ஒரு சிறைச்சாலையினுடைய அந்த சின்ன ரூம் எப்படி இருக்குமோ அப்படிதான் இருந்தது நான் பார்த்தப்போ. யாருமே இல்லை, எந்த புகைப்படமோ கிருஷ்ணருடைய சிலையோ எதுவுமே இல்லை. ஒரே ஒரு குரு, யாரோ ஒரு பூசாரி உட்கார்ந்துருக்கார் ஒரு ஓரமா, அவ்வளவுதான். அங்க போன உடனே ஒரு பிரசன்ஸை என்னால ஃபீல் பண்ண முடிஞ்சது. இன்னைக்கு கூட என்னால அதை மறக்க முடியாது. தட் வாஸ் த ஃபர்ஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ், மேபி அப்படி சொல்லலாம். இப்போ ஆனா அது மாதிரி இல்லையா, எல்லாரும் சொல்றாங்க. நான் அதுக்கப்புறம் போகல, அதுதான் ஃபர்ஸ்ட் அண்ட் லாஸ்ட். பட் ஆனா அது என்ன கிடைக்கணுமோ அது கிடைச்சிருச்சு. அதுக்குள்ள போகும்போது நிஜமாவே அந்த கிருஷ்ணர் அங்க இருக்கிற மாதிரியான ஒரு உணர்வு அது ஏற்பட்டது. அது மறுக்க முடியாது. ஸோ என்னதான் அது டிஃபர்மேஷன், கேரிகேச்சர் அப்படின்னு சொன்னா கூட we can perceive something, ஏதோ ஒண்ணு அங்க இருக்கு அப்படிங்கிறத உணர முடியும். நம்ம பெரிய ஆன்மீகவாதிகள் இல்லை, ஆனாலும் அங்க போகும்போது ஏதோ ஒண்ணு இருக்கு அப்படிங்கிறது மட்டும் தெரியுது. திலகவதி ஏன் ஹேண்ட் ரைஸ் பண்ணீங்க? இல்லம்மா, அந்த ஹோமியோ இதை பத்தி பேசும்போது அது ஒவ்வொரு பர்சனும் யூனிக்னு சொல்லுவாங்க. யூனிக்னு சொல்லிட்டு இப்ப காய்ச்சலே இப்ப 4 பேருக்கு காய்ச்சல் இருக்குன்னா 4 பேருக்கு ஒரே மாத்திரை தர மாட்டாங்க. அலோபதியில எல்லாருக்கும் தான் எல்லாருக்கும் பாராட்டலாம். அந்த மாதிரி அவங்களுடைய குடும்ப சூழ்நிலை, அவங்களுடைய பிரச்சனை, தனி மனிதனுடைய இதை வச்சுதான் அவங்க மருந்து கொடுப்பாங்க ஹோமியோல. ஆமா, எஸ், தட் இஸ் ட்ரூ. அந்த இண்டிவிஜுவலுக்கு என்னெல்லாம் தேவையோ, அவனுடைய இயல்பு எப்படியோ அதுக்கு தகுந்த மாதிரி ட்ரீட்மெண்ட் கொடுப்பாங்க. அப்போ அடுத்து பார்க்கலாம். those who are developed inwardly, either in their senses or in their minds, perceive these realities which are invisible to the ordinary man and receive their inspiration from them. இதை எப்படி பார்க்குறீங்க? those who are developed inwardly, either in their senses or in their minds. யாராவது விளக்கம் சொல்ல முடியுமா? ராதாராணி சொல்லுங்க. இப்ப நீங்க சொன்ன உதாரணம் தான்மா நான் நினைக்கிறேன். அதேதான், எஸ், இப்ப நீங்க சொன்னீங்க. ஆமா ஆமா, அதேதான். இன்வர்ட்லி யாருக்கெல்லாம் அந்த அவர்களுடைய புலன்களும் அவர்களுடைய மனதும் ஓரளவு டெவலப் ஆயிருக்கோ அவங்களுக்கு இது கிடைக்கும் அப்படின்னு மதர் சொல்றாங்க. So the writer or writers of the Bhagavat were certainly in contact with the whole inner world that is well and truly real and existent, where they saw and experienced everything they have described or revealed.
சோ நீங்க வந்து காரைக்கால் அம்மையார் அந்த கதை உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், எல்லாருக்கும் தெரியும் தானே? எல்லாருக்கும் தெரியுமா? தெரியும். கடைசியில என்னாச்சு அவங்களுக்கு? அவங்க வந்து சொல்ல முடியுமா யாராவது? வாங்கிக்கிறாங்கம்மா, பேயுருவம் அவருக்கு கொடுத்துடுறாங்க. பேயுருவம் கொடுத்துடுறாங்க. அப்புறம் என்ன பண்றாங்க அவங்க? இதுக்கு நடந்து போவாங்க, கைலாசம். காலால நடந்து போகாம தலையால அவங்க வந்து நடந்து போறாங்க. அங்க போயிட்டு கடைசியில என்ன நடக்குது அவங்களுக்கு? உங்களுடைய திருவடியில நான் எப்பவும் இருந்து உங்களுடைய நடனத்தை நான் பார்க்கணும் அப்படிங்கிற அந்த சொன்னீங்களே நடனத்தை பார்க்கணும்னு சொல்லிட்டு அந்த சிவ தாண்டவத்தை அவங்க பாக்குறாங்க. சோ தீஸ் ஆர் ஆல் ஒரு வார்த்தையில நீங்க சொல்றீங்க, ஆனா அந்த எசன்ஸை வந்து நம்ம எப்பயுமே விட்டுடுறோம். அதுக்குதான் நீங்க எப்படி புரிஞ்சுக்கிறீங்கன்னு நான் திரும்ப திரும்ப கேக்குறேன். அந்த எசன்ஸை வந்து எப்பயுமே நம்ம விட்டுடக்கூடாது. அதை மட்டும் நாம கரெக்டா புடிச்சு வச்சுக்கணும். அப்ப அந்த உள்ளுக்குள்ள அந்த சிவ தாண்டவம், அது எப்படி அந்த சிவன் நடனம் ஆடுகிறான் அப்படிங்கிறது அவங்க கண்ணால பாக்குறாங்க. சாவித்திரியிலையும் ஒரு வரி வருதா இல்லையா வசந்தாமா? ஆமா, சிவ தாண்டவம் வருது, அதுலயும் வருது. சோ அது போல அவங்களுடைய இன்வர்டா அவங்க அந்த உலகத்தையும் அந்த சிவனுடைய அந்த ஆனந்த தாண்டவத்தையும் அவங்க பாக்குறாங்க. Whether Krishna existed or not in a human form, living on earth is only of very secondary importance. அவர் இங்க இருந்தாரா இல்லையா, மனிதனா இருந்தாரா இல்லையா, அதெல்லாம் வந்து இரண்டாம் பட்சம். Except perhaps from an exclusively historical point of view. அப்படியும் இப்பெல்லாம் ப்ரூவ் பண்றாங்க. ஒரு தமிழ்நாட்டுல இருந்து ஒரு ப்ரொஃபசர் வந்து அதற்கான ஆதாரங்களை எல்லாம் அவ்வளோ சொல்றாங்க. ஆச்சரியமா இருந்தது எனக்கு. கிருஷ்ணர் இருந்ததற்கான எல்லா விளக்கத்தையும் அவங்க சொல்றாங்க. அதுல அந்த இதோட இப்ப இருக்கிற அந்த சில ப்ரூஃபோட அவங்க சொல்றாங்க. அது ஃபார் கிருஷ்ணா இஸ் a real living and active being and his influence has been one of the great factors in the progress and transformation of the earth. சோ அந்த இறைவனுடைய கிருஷ்ணருடைய இன்ஃப்ளூயன்ஸ் பகவானுக்கும் அதானே நடந்தது இல்லையா? கிருஷ்ணரை பார்த்த அந்த வாசுதேவ தரிசனம் மணிப்பூர் சிறையில கிடைச்சதுனால அவர் என்ன பண்ணாரு, உனக்கு வந்து வேற ஒரு வேலை இருக்கு, இந்தியாவுக்கு சுதந்திரம் கிடைச்சிரும், உன்னை சுத்தி இருக்கிறவங்களையெல்லாம் பார் அப்படின்னு சொல்றாரு. நீ வந்து அவங்க எல்லாரும் இதை பார்த்துக்குவாங்க, உனக்கு நான் வேற ஒரு வேலை வச்சிருக்கேன் அப்படின்னு சொன்ன உடனே முழுவதுமாக அந்த அரசியல்ல இருந்து அவரு அதுல இருந்து விலகுகிறார். அதுக்கப்புறம் இந்த நவம்பர் 24th வருது இப்போ. அப்ப என்ன நடந்தது? இட் இஸ் a victory day இல்லையா? Krishna's consciousness has descended on Bhagavan's physical body. அது முக்கியமானது. Krishna's consciousness descended into the physical body of Sri Arvind. அதான் முக்கியமானது. ஏன்னா this is the first step towards super mind. அதுக்கான முதல் இது அடுத்த படி வந்து அந்த சூப்பர் மைண்ட் தான். அந்த உணர்வு தான் அடுத்து சூப்ராமெண்டல் கான்சியஸ்னஸ் இறங்குறதுக்கான அந்த முந்தைய நிலைக்கு பகவான் வந்து போறாரு. அது சமீப காலத்துல இந்த 20ஆம் நூற்றாண்டுல அது நடந்தது அப்படிங்கிறது ரொம்ப 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 நமக்கு முக்கியமான ஒன்று. நாமளும் இந்த அடுத்த வாரம் நவம்பர் 24th வரப்போது அதை கொண்டாட போறோம். சோ இதெல்லாம் மிகவும் முக்கியமானது. கிருஷ்ணர் இருந்தாரா இல்லையா அதெல்லாம் இல்லை, ஆனா அவர் ஒரு பெரிய மாற்றத்தை இங்க வந்து கொண்டு வந்தார். அதாவது இந்த பக்தி யோகமே கிருஷ்ணாவதாரத்திற்கு அப்புறம் தான் வருதுன்னு இந்த அப்போரிசம்ல எழுதுறாரு ஒரு இடத்துல. சோ அதுக்கு முன்னாடி பக்தி யோகம் அப்படிங்கிறது ஒண்ணு கிடையவே கிடையாது. கிருஷ்ணாவதாரத்திற்கு பின் தான் இந்த பக்தி யோகம் அப்படிங்கிறது வந்தது. சோ இந்த அடுத்த வாரம் பார்க்கலாமா? 38. அம்மா, இட் இஸ் ரியலி வெரி அஸ்டானிஷிங் இல்லையா? இந்த ஃபெய்த்ல எல்லாம் ரொம்ப வருஷம் இருந்த எவ்வளவோ பேரு கரெக்டா பின் பாயிண்ட் பண்ணாத. So the writer or the writers of the Bhagavad were certainly in contact with the whole inner world. That is well and truly real and existent.
இப்படி மதர் சொல்றாங்க. அப்ப நம்மளுடைய இதெல்லாம் எவ்வளவு ஊனக்கண்ணுன்னு கொஞ்சம், ஏன்னா நம்ம இப்ப சமுதாயத்துல பார்த்தா பாதி பேரு இதெல்லாம் பத்தின உண்மை தெரியாம தான் பேசுறாங்க. தெரிஞ்ச கொஞ்சம் பேருக்கும் இவ்வளவு ஷார்ப்பா தெரியுமான்னு தெரியாது. தே பிலீவ் பிகாஸ் அந்த மீதி பேரு அவங்கள அப்படி கைட் பண்ணதுல. இது ரொம்ப ஆச்சரியமான அழகான உண்மைமா. தேங்க்யூமா. இந்த மதர் இந்தியா யாரெல்லாம் வாங்குறீங்க? மதர் இந்தியா யாராவது சப்ஸ்கிரைப் பண்றீங்களா? லக்ஷ்மி நடராஜன், வேற யாராவது சப்ஸ்கிரைப் பண்றீங்களா? நாங்க பண்றோங்கம்மா. சரி, உமா பண்றீங்க. வேற எங்களுக்கு இருக்குமா? இருக்கு. நீங்க இந்த கரண்ட் இஷ்யூ கொஞ்சம் படிச்சு பாருங்களேன், ரொம்ப நல்லா இருந்தது. ஏன்னா அமெரிக்க அதிபர் உட்ரோ வில்சனுடைய மகள் மார்கரெட் வில்சன், நிஸ்தா அவங்க பேரு, பகவான் கொடுத்த பேரு அவங்களுக்கு. அது அவங்க பின்னாடி ரொம்ப உடம்பு சரியில்லாம இருந்தாங்க. அவங்கள போகவே சொன்னாங்க. பகவானும் அன்னையும் வந்து நீங்க அமெரிக்காவுக்கு திரும்பி போயிடு அப்படிங்கிறப்போ அவங்க போகல, இங்கே இருந்துட்டாங்க. சோ அவங்க வந்து பகவானுடைய இந்த அவதார் ஃபுட் அதை பத்தி ஒரு ஆர்டிக்கிள் எழுதியிருக்காங்க. ரொம்ப 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 அவ்வளோ அற்புதமா இருக்காது. அத படிக்கும்போது அவ்வளோ நல்லா இருந்தது. அவங்களுடைய சொந்த கருத்தும் எழுதியிருக்காங்க. பட் அதே சமயம் சாவித்திரி, சிந்தசிஸ், அதுக்கப்புறம் லைஃப் டிவைன் எல்லாத்துல இருந்தும் எடுத்து எழுதியிருக்காங்க. அந்த அவதாரம் அப்படிங்கிறது இன்னைக்கு நம்ம படிச்சோமே கிரைஸ்ட், அது ஃபுல்லா எனக்கு படிக்கிறதுக்கு இன்னைக்கு வாசிக்கணும் அப்படின்னு நினைச்சேன் இன்னைக்கு வகுப்புல. பட் அது ரொம்ப பெருசா இருக்கு, அதனால அத வாசிக்கல. அது ரொம்ப நல்லா இருந்தது. வேணாக்கா அத யாரெல்லாம் வாங்குறீங்களோ ஒண்ணு அந்த பிடிஎஃப் மாதிரி ஏதாவது இருந்ததுனாக்கா ஷேர் பண்ணி விடுங்க. ரொம்ப நல்லா இருந்தது அவங்களோடது. அதை கட்டாயம் படிங்க. நான் வச்சிருக்கேன் இங்கதான், பட் நிறைய இருக்கு அதுல. அதை வந்து அதுக்கே ஒரு வகுப்பு நமக்கு வேணும் அது படிக்கிறதுக்கு. நான் ஒரு 2-3 நாள் தொடர்ந்து படிச்சுட்டு இருந்தேன். ரொம்ப நல்லா இருந்தது. அது படிங்க எல்லாரும். அதுல வந்து எப்படி ஒரு அவதாரம் அப்படின்னு சொன்னா என்னெல்லாம் அவங்க செய்யறாங்க, என்னெல்லாம் தாங்கிக்கிறாங்க அப்படிங்கிறது அதுல தெரியும். சொல்லுங்க திலகவதி. எனக்கு ஒரு நிமிஷம் டைம் இருக்குமா மேடம்? இந்த தடவை இந்த இன்வொகேஷன்ல மதரோட ஐஸ் பத்தி நம்ம நிறைய இது போட்டு பார்க்க மேடம். ஜெயந்திங்கிறவங்க எழுதியிருக்காங்க. எஸ், ஜெயந்தி ரொம்ப ஒரு சின்ன பேரா பகவானோட ஐஸ பத்தி மதர் சொல்றது மேடம். ஆமா, ரீட் பண்ணலாமா? ரீட் பண்ணட்டுமா மேடம்? வாசிங்க வாசிங்க. The mother's words ring clear with regards to Sri Aurobindo's eyes. Mona Sarkar records the words of the mother as she holds a conversation with her over the ice and the gas. Mother goes into trance and then she starts speaking as if Sri Aurobindo was present. These eyes measure, survey, sense rather than see things as one sees them. Transit போயிடுறாங்க. His gas, so loving, sweet, full of sympathy, pours out a divine compassion which relieves and consoles the miserable and agonizing earth that is trying to free itself from the clutches of anti-divine and hostile forces. There is in his eyes the love that transfigures, the light that gives life, the energy which is released to protect, and the power to bless, to sustain and to help in the progress. It seems there is a way for the mortal eyes fixed on the outer world to have a taste of a divine world of sweetness. When we can sit before Sri Aurobindo's portrait and plunge our gaze into his eyes that look upon eternity, then experiences may unfold in us, something may speak to our gulfs and guides. The transfiguration of one's nature is also a promised possibility. In a similar vein, the mother invites the sadhak to take the help of her eyes, to plunge into her and experience the benefits of a concrete spiritual growth. Her invitation is alluring and makes the whole process seem so simple as it actually may be. அப்ப அவங்க மதரோட இதை பத்தி சொல்றாங்க மேடம். ரொம்ப அருமையா இருக்கு மேடம். அந்த பேஜ் நம்பர் 40 and 41. ஆமா ஆமா, படிச்சேன் நான். ரொம்ப நல்லா இருக்கு. ஜெயந்திங்கிறவங்க எழுதியிருக்காங்க. ரொம்ப பியூட்டிஃபுல்லா இருக்கு. தேங்க்யூ திலகவதி. நம்ம ரொம்ப கேள்வி
படிச்சது இல்ல மேடம். மதரோட இதை பத்தி நிறைய படிச்சிருக்கோம். பகவானோட மதர் சொல்றது இது கொஞ்சம் ரேரா இருக்கு. எல்லாம் படிக்கலாம் மேடம். தேங்க்யூ.